2 லைசென்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, என்ஐஎஸ்ங்கிறது வந்து ஒரு பால வச்சு எப்படி விளையாடணும்னு சொல்லி தருவாங்க. ஏஎஃப்எஃப் வந்து டீமா எப்படி சேர்ந்து விளையாடுறது அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ நீங்களுமே இப்போ வீட்ல வந்து என்ன சொல்லி தர போறீங்க? எப்படி சொல்லி தர போறீங்க? அப்படிங்கிறத தான் பார்க்கணும். எந்த ஏஜ்ல வேணாலும் ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு எதுக்கு நீங்க வந்து ஃபுட்பால் சூஸ் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும்? நான் எல்லார்ட்டயும் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃபர்ஸ்ட்டு. மோர் தென் நான் மட்டுமே பேசாம எனக்கு நெறைய பேரோட இன்டராக்ஷன் வேணும்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க ஒருத்தவங்களா சொல்றதுனா சொல்லலாம். இல்ல டெக்ஸ்ட் பண்றதுனாலும் பண்ணலாம். சார் ம். ஆக்சுவலி நான் மீதா, என்னோட ஓகே. பையன் வியான்னு. ஓகே. அவனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அவன் 2 இயர்ஸ்ல இருந்து ஃபுட்பால் இஸ் வெரி குட் வித் த லெக் ஓகே. அண்ட் ஹி லைக்ஸ் டு ப்ளே ஃபுட்பால். ஆக்சுவலி ஃபுட்பால், பாஸ்கெட் பால் இந்த மாதிரி அவனுக்கு பால் பிடிக்குது, நல்லா விளையாடுற ஓரளவுக்கு. ஓகே. ஓகே. அதனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி வந்து அவன் வந்து இந்த கேம் உள்ள போட்டோம், ஐ ஷுட் நோ த பேசிக்ஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சார். சூப்பர். சூப்பர் மேம். சூப்பர். வேற யாருக்காவது? சார் ஃபைன். இன்னொன்னு டவுட் சார். நீங்க இப்போ ம். 2 விதம் சொன்னீங்க இல்லையா? ஒண்ணு ம். வந்து ஒண்ணு சொன்னீங்களா, அது கொஞ்சம் திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா சார்? ஆ பிரசன்டேஷன்ல அப்படியே உங்களுக்கு வரும் மேம். பின்னாடி நான் அப்படியே சொல்றேன். ஓகே ஒண்ணு டெக்னிக்கல், இன்னொன்னு டாக்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஓகே டெக்னிக்கல்னா ஓகே பால வச்சு பண்றது ஃபுல்லாவே டெக்னிக்கல் தான். ஓகே பால் இல்லாம விளையாடுறது டாக்டிக்கல் மேம். ஓகே 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 ஓகே. ஓகே சார். ஸோ அதனால தான் ஓகே நான் ஃபர்ஸ்ட்டு கேட்கிறப்பயே நெறைய பேருக்கு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டேன். ஸோ ஓகே தட்ஸ் ஃபைன். ஓகே. ஸோ ஏன்னா இப்போ ம். என் பையனை போட்டிருக்கேன்ல, ஒரு ம். சும்மா ஃபிட்னஸ்க்கு போட்டிருக்கேன், கேமுக்கு போடல. ஃபைன், ஃபைன். முதல்ல நம்ம பாடி வந்து ஃபிட் ஆனாதான் அவன் நல்லது. ஃபுட்பால் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். நல்லது மேம். சென்சரி இஷ்யூஸ் போட்டோன்னு குட். போட்டேன் சார். குட், குட். மேம் நான் ஓகே ஃபுட்பால்னு இல்ல மேம். எந்த எந்த ஸ்போர்ட் வேணாலும் போடலாம் மேம். நான் எப்பவுமே எல்லா ஓகே பேரண்ட்ஸையும் சஜெஸ்ட் பண்றது வந்து எல்லாருக்குமே சொல்றேன். ஜெனரலா ஃபுட்பால் மட்டுமே நான் வந்து எல்லாருக்குமே சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். எந்த ஸ்போர்ட்லாம் வருது எல்லா ஸ்போர்ட் மல்டி ஸ்போர்ட்ஸ் விளையாடணும். என்ன ஓகே கேட்டா கிரிக்கெட் விளையாடணும், ஷட்டில் விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும். ஸோ எல்லாமே ஆ ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் ஓகே மாரி சார். ஃபுட்பால்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓகே அதனால சார். நான் யாரையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம இந்த கேம் மட்டும் விளையாடுங்க. இந்த கேம் தான் ஹையர் எண்டு. மத்த கேம்லாம் இல்ல அப்படின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஓகே சார். ஓகே. ஸோ இப்ப பேசிக்கா ஃபுட்பால்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாசிங் பண்ணுவாங்க, ட்ரிப்ளிங் பண்ணுவாங்க, ஷூட்டிங் பண்ணுவாங்க. ஓகே. மேஜர் ஓவர் அவுட்லுக் மாரி பார்த்தா, இப்ப கிரிக்கெட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் பண்ணுவாங்க, ஃபீல்டிங் பண்ணுவாங்க, பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங்ன்னு எடுத்துக்கிட்டா, பேட்டிங்ல என்னென்ன இருக்குன்னு இருக்கு. அட்டாக் பண்ணி விளையாடுறது, டிஃபெண்ட் பண்ணி விளையாடுறது. பவுலிங்ன்னு எடுத்துக்கிட்டா, பவுலிங்ல வந்து ஸ்பின் பண்றது இருக்கு. ஃபாஸ்ட்டா பேஸ்ல இருக்கு. ஓகே. ஃபீல்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதே மாரி ஃபுட்பால்ல அவுட்லுக் படி பார்த்தா, நீங்க வந்து பாசிங், ட்ரிப்ளிங், ஷூட்டிங். இது எல்லாமே நீங்க வந்து ரொம்ப வீட்லயே ஈஸியா சொல்லி தரலாம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நான் கேட்டோனே ஏன் ஃபுட்பால்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு கேட்டேன்ல, அதேதான். உங்களுக்கு ஃபுட்பால் நெறைய பேருக்கு வந்து இப்ப அவங்க வந்து சன் இன்ட்ரெஸ்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாரி நெறைய பேர் அகாடமில ஜாயின் பண்றவங்களுமே வந்து என் வீட்டுக்கு நெறைய பேரண்ட்ஸ் சொல்ற ரீசன் வந்து என் வீட்டுக்கு பக்கத்துல இந்த ஒரு அகாடமி தான் இருக்கு. அதனால நான் ஜாயின் பண்றேன்றாங்க. சிலர் வந்து நான் ஃபுட்பால் பிளேயரு. எனக்கு விளையாடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால என் பையன நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னாங்க. சிலர் வந்து இப்ப இவங்க மேம் சொன்ன மாரி என் பையனுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் அதனால வந்து அவன வந்து ஃபுட்பால்ல ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. விச் இஸ் அ குட் திங். நெறைய பேருக்கு எதுல ஜாயின் பண்ணனே தெரியல. இல்ல ஃபுட்பால் ஒரு தடவ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்க வந்து லாஸ்ட் மந்த் வந்து சம்மர் கேம்ப் நடத்துனோம். சம்மர் கேம்ப்ல வந்து ஒரு பேரண்ட் வந்து அவங்க பையன சேர்க்க வந்திருந்தாங்க. ஐ அம் பிரிட்டி ஷூர் தே கேம் டூ சம்மர் கேம்புக்காக மட்டும் தான் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், மேம் நீங்க வந்து சம்மர் கேம்ப் மட்டும் வரீங்களா? இல்ல ஃபர்தரா கன்டின்யூ பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் ஃபர்ஸ்ட்டு சம்மர் கேம்ப் பார்க்குறேன் அப்படின்னாங்க. நானும் அதே தான் சொன்னேன். நான் ஃபோர்ஸ் பண்ணல. மேம் சம்மர் கேம்ப் வரையும் பாருங்க. பூட் எதுவும் வாங்காதீங்க. பால் எதுவும் வாங்காதீங்க. சம்மர் கேம்ப் 20, 25 டேஸ் வரட்டும். அவனுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. இல்லன்னா ஸ்டாப் பண்ணீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொன்னேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம ஒரு பையன எந்த ஸ்போர்ட்ஸ்லயுமே தள்ளக்கூடாது. அது வந்து அவனுக்கு கன்டின்யூ பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ அதனால அந்த மேம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஓகே சார் நல்லா தான் இருக்கு. நானும் அந்த மாரி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சம்மர் கேம்ப் மட்டும் தான் வந்தாங்க. அந்த பையன் ரொம்ப சூப்பரா சம்மர் கேம்ப் விளாண்டான். நெக்ஸ்ட் மந்த்தே அவங்க அப்படியே ஜாயின் பண்ணிட்டாங்க.
அவங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணவே இல்ல. நான் ஷூ வாங்க சொல்லல. தனியா பால் வாங்கணும்னு சொல்லல. எதுவுமே சொல்லல. ஸோ, அதனால நான் எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்றது தான், எந்த ஸ்போர்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணேன், 2 மந்த் ட்ரை பண்ணேன், வரல. நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ, எந்த ஸ்போர்ட்டுமே எதுவுமே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ, அதனால 2, 3 மந்த்ஸ் போனாலுமே, நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதே மாரி இப்ப நான் சொல்ற பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து வீட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாலே, நீங்க எந்த அகாடமி போனாலுமே, உங்க பையன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு என் அகாடமில ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ண வரான்னா, நான் ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு பால் தான் குடுப்பேன். பால் குடுத்து ட்ரிபிள் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரீ ட்ரிபிள் இங்கேருந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வான்னு சொல்லுவேன். அவன் பால் டச் பண்றதிலேயே நமக்கு தெரிஞ்சிரும். அவன் எவ்வளோ கண்ட்ரோல்டா பால் டச் பண்றாங்கிறது. அத மாரி ஒரு ஃபியூ பாஸஸ் போட சொல்லுவேன். பக்கத்திலேயே நின்னுட்டு எனக்கு பாஸ் போடுன்னு சொல்லுவேன். அவன் எப்படி பாஸ் பண்றாங்கிறதுலயே எனக்கு தெரிஞ்சிரும். அவன் பேசிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கானா? பேசிக் தெரிஞ்சிருக்கான்னு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து வீட்லயே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோச்சிங் அவனுக்கு ஈஸியா இருக்கும். சொல்லி தர கோச்சஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் சொல்லி தரலாம். ஏன்னா பேசிக்லயே வந்து இப்ப நீங்க பேசிக்கே தெரியாம ஒரு பையன் வந்தானா, நியர்லி இட் டேக்ஸ் 3, 4 மந்த்ஸ் டூ கம்ப்ளீட் த பேசிக்ஸ் ஃபார் அஸ். ஏன்னா வீக்லி வந்து ஒரு 3 ஹார்ஸ் தான் வராங்களே. மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடேல 3 ஹார்ஸ் தான் வராங்களே. அந்த 3 ஹார்ஸ்ல வந்து டெவலப்மென்ட் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப கஷ்டம் அது. ஸோ நான் அதனால என்ன சொல்லுவேன்னா, பெஸ்ட் திங் டூ டூ இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட் த பேசிக்ஸ் இன் ஹோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஒரு அகாடமில ஜாயின் பண்றீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். கோச்சஸ்க்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அதான். ஸோ இப்ப நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி 2 பார்ட் தான் ஒரு கோச்சஸால ஃபுட்பால்ல சொல்லி தர முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து டெக்னிக்கல், ஒண்ணு டாக்டிக்கல்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது. ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் நான் சொல்றப்பயே என் கூட ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படியே. ஓகேவா? ஒண்ணு வந்து டெக்னிக்கல். அவன் பால வச்சு எது பண்ணாலும் அது வந்து டெக்னிக்கல். ஒரு பாஸ் பண்றானா, பால் இருந்தா தான் பாஸ் பண்ண முடியும். பால் இருந்தா தான் ட்ரிபிள் பண்ண முடியும். பால ஸ்டாப் பண்றானா, ஷூட் பண்றானா, இது எல்லாமே டெக்னிக்கல் தான். அவன் அவன் கிட்ட பால் இருந்து அவன் எது பண்ணாலுமே அது டெக்னிக்கல். பால் அவன் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான். அப்ப இவன் என்னலாம் பண்ணணும்? ஓகே, பாஸ் கேட்கறது. ஓகே, ஃபார்வர்ட் ரன் பண்ணி கேட்கறது. இது எல்லாமே வித்தவுட் பால் அவன் மூவ் பண்ணி, ரன் பண்ணி சப்போர்ட் பண்றது எல்லாமே வந்து டாக்டிக்கல். ஸோ நீங்க வந்து என்ன சொல்லி தர போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்து டெக்னிக்கல் பார்ட் மட்டும் தான் சொல்லி தர போறீங்க இதுல. வித் பால வச்சு நீ என்னலாம் பண்ணலாம்? ஃபுட்பால இன்ட்ரோடியூஸ் பண்றதே வந்து நீங்க அதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பால வச்சு அவன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். இட்ஸ் ஓகே. செகண்ட் திங் இந்த பேசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நெறைய கிட்டுக்கு வந்து பாடி கோஆர்டினேஷனே இருக்காது. ரன் பண்றப்பயே வந்து ஒரு மாரி ஜிக்ஸாக்கா ஓடுவாங்க. அன்ஈவனா ஓடுறது, பேலன்ஸ் இல்லாம ஓடுறது, இதெல்லாம் இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா நம்ம கிட்ட வெளில விளையாட விடாதனால தான். ஒரு பார்க்குக்கு விடுறதில்ல, ஸ்கூல் டைம்ல பிடி பீரியட்ல விளையாடுறதில்ல, எந்த அத்லெட்டுமே பண்றதில்ல, கடைக்கு போறதில்ல, வாக் பண்றதில்ல. ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப குஷனா நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிறது. இன்டோர் கேம்ஸ் மட்டுமே விளையாட வச்சுக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் எங்க அஃபெக்ட் ஆகும்னா, இப்ப அஃபெக்ட் ஆவாது. அவன் ஸ்கூல் 11த், 12த் முடிச்சுட்டு வெளில போய் காலேஜ் போறப்ப, நெறைய பசங்க ஃபுட்பால்லயோ, கிரிக்கெட்லயோ, அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறப்ப, இவனுக்கு எதுவுமே இருக்காது. இவன சுத்தி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து எல்லா கேமும் விளையாடுவானுங்க. ஜெனரலா ஒரு பேட் கூட புடிக்க தெரியாது. ஒரு ஷட்டில் விளையாட தெரியாது. ஸோ அந்த மாரி ஸ்டேஜஸ்க்கு போயிடக்கூடாது. ஸோ அதனால இந்த மாரி பாடி கோஆர்டினேஷன் நீங்க வந்து வீட்லயே பண்ணலாம். ஒரு ஃபார்வர்ட் ரன் பண்றது, ஒரு சின்ன ஸ்பேஸ், மொட்டை மாடி ஸ்பேஸ் இருந்தா கூட போதும். ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தா கூட போதும். இது எல்லாமே பண்ணலாம் நீங்க. சைட்வேஸ் ரன்னிங். சைட்ல ரைட் டூ லெஃப்ட் ஸ்ட்ரெய்ட்டா ரன் பண்ணாம ஸ்ட்ரெய்ட்டாவும் ரன் பண்ணலாம். ஓகே. சைட்வேஸ் ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார்வர்ட் ரன்னிங், பேக்வர்ட் ரன்னிங். நான் இன்னும் அண்டர் 10, அண்டர் 12 நான் கோச் பண்றப்ப, பசங்களுக்கு பேக்வர்ட் ரன்னிங் சுத்தமா வரவே மாட்டேங்குது. இது இது இதுல பண்ற இதுல எல்லாமே வந்து இந்த எல்லா திங்ஸுமே வந்து ஃபுட்பால்ல பண்ணுவாங்க. ரன் பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, ஸ்லைட் டேக்கிள் போடுவாங்க, கீழ விழுவானுங்க, ஏந்திரிப்பானுங்க, ஹடில்ஸ் தாண்டி ஓடணும் ஒருத்தவன. ஓகே. சைட்வேஸ்ல ஓடுறது, பேக்வர்ட்ஸ்ல ஓடுறது, ஜிக்ஸாக்கா ஓடுறது.
அதனால பாடி கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். நான் ஃபுட்பாலுக்கு மட்டும் சஜெஸ்ட் பண்ணவே மாட்டேன் பாடி கோஆர்டினேஷன். எந்த கேம் எடுத்தாலுமே பாடி கோஆர்டினேஷன் இல்லன்னா, அந்த ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க கத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ, அதனால பாடி கோஆர்டினேஷன் முடிஞ்ச அளவுக்கு உங்களால ஒரு சோஃபாலேருந்து கீழ ஜம்ப் பண்ண சொல்றது, ஒரு ஸ்டூல வச்சுட்டு ஜம்ப் பண்ண சொல்றது, இல்ல பால் இருக்குன்னா பால அந்தாண்டி, இந்தாண்டியும் தாண்ட சொல்றது, ஸ்கிப்பிங் பண்ண சொல்றது, சிட் அப்ஸ் சொல்லி தரலாம். சிட் அப்ஸ் பண்றதுனால உங்க லெக் ஸ்ட்ரெங்தனிங் ஆகும். டெய்லி ஒரு 10 சிட் அப்ஸ் பண்ண சொல்லுங்களேன். டெய்லி ஒரு 10 ஸ்கிப்பிங். 1 வீக்குக்கு 10, 10ஆ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்குக்கு அப்படியே வந்து அத இன்கிரீஸ் பண்ணுங்க. நான் உங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து வி ஹேவ் ஆக்சஸ் டூ இன்டர்நெட் ரைட்? ஸோ எவ்வளவோ இருக்கு. இது எல்லாமே எஜிலிட்டி தான். இந்த மாரி ஒரு கேன் யூ கெஸ் சீ த ஸ்கிரீன்? எஸ் சார். ஓகே, ஓகே. தேங்க் யூ. ஸோ இது எல்லாமே வந்து பாடி கோஆர்டினேஷன் தான். இதுல பண்ற எல்லா மூவ்மெண்ட்டுமே நம்ம ஃபுட்பால்ல பண்ணோம். க்ளோஸா வந்து லெக்க எப்படி வச்சு மூவ் பண்றாங்க. இன்டர்நெட்ல இன்டர்நெட்ல எடுத்து போட்டு பாருங்க. எஜிலிட்டி ட்ரெய்னிங்னா என்னன்னு. பாடி கோஆர்டினேஷன் என்ன பண்ணணும்னு. நெறைய ஃபன் கேம்ஸ் இருக்கு. முன்னாடி தான் நமக்கு ஆக்சஸ் கிடையாது. எங்க எங்க டைம்லலாம் ஆக்சஸ்லாம் கிடையாது இந்த மாரி. இப்ப வி ஹேவ் லாட் ஆஃப் ஆக்சஸ். இந்த லேடர் இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா, மார்க்கர்ஸ், ஸ்கெட்சஸ் இருக்குல்ல. சாக் பீஸ வச்சு சேம் ட்ரையாங்கிள் இதே மாரி வீட்ல வரைஞ்சு, லேடர் வரைஞ்சு லேடர் பண்றாங்க. லேடர் இல்லாதவங்க மார்க்கர் வச்சு பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பாடி கோஆர்டினேஷன் பண்றது தான். ஏன்னா, ஜெனரலா மத்த ஸ்போர்ட் இப்ப அத்லெட்டிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, பாடி கோஆர்டினேஷன் மட்டுமே இருந்தா போதும். பட் ஆனா நம்ம ஃபுட்பால்ல வந்து ஃபுட்பாலையும் கேரி பண்ணிக்கிட்டு, நம்மளும் சேர்ந்து ஓடணும். ஸோ அதனால தான் நான் கண்டிப்பா வந்து பாடி கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் திங் நீங்க ஒன்ஸ் பாடி கோஆர்டினேஷன்லாம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லி தரலாம்? பேரலலா நீங்க என்ன சொல்லி தரலாம்னா, ஃபுட்பால். ஸோ ஃபுட்பால் டீச் பண்ண ரொம்ப நெறைய திங்ஸ் தேவையே இல்ல. ரைட்? ஒரு ஜெனரலா நீங்க பலூன்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன கேட்டீங்கன்னா. நான்லாம் ஃபுட்பால் கிக் பண்றதுக்கு முன்னாடி பலூன வச்சு நானும் என் பிரதர்ஸும் சும்மா கிக் பண்ணிட்டே இருப்போம். பால் கீழ விழாம டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். கிக் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த மாரி தான். நீங்க ஒரு ஃபுட்பால் வாங்க முடியலனாலும், டெக்கத்லான்ல நெறைய ஸ்போர்ட்ஸ் கடையில வந்து சாஃப்ட் பால்ஸ் கிடைக்குது. ஸோ சாஃப்ட் பால்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பிலோ ஏஜ் 3, 2க்குலாம். ஸோ அதனால தான். நீங்க வாங்குறப்ப, நீங்க குடுத்திருக்க மாரி சைஸ் 3 வாங்க பாருங்க. 8 வயசுக்கு கீழ இருக்காங்கன்னா, தி ஹேவ் டூ பிளே இன் சைஸ் 3 பால். பெரிய சைஸ் பால் இருந்துச்சுன்னா, இட் இஸ் ஓகே. பட் கீப் இட் அவே ஃப்ரம் ஹிம். அவன் பக்கத்துல ஏன்னா பால் கூட கம்ஃபர்டபுள் ஆக முடியாது. பெரிய பால்ல. ரைட் எடுத்த உடனே 3 வயசு, 4 வயசு பசங்க யாருமே பைக் ஓட்டுறதில்ல. ஃபர்ஸ்ட்டு தள்ளுவண்டி அவங்க தள்ளணும். அதுக்கப்புறம் தான் சைக்கிள் ஓட்டணும். அதுக்கப்புறம் தான் பைக்குக்கு வருவாங்க. லைக் தட் யூ கைஸ் ஹேவ் டூ ஸ்டார்ட் வித் சைஸ் 3 பால். ரொம்ப முக்கியம். இல்ல என்னோட ஏஜ் வந்து 10, 12 இருக்காங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் சைஸ் 4. நான் இன்னும் இன்னும் பெட்டரா நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, முடிஞ்சா 2, 3 பால் கூட வாங்கி போடுங்க. ரொம்ப நல்லது. ஒரு ரூமுக்கு ஒரு பால் இருந்துச்சுன்னா, தானா அவனே கத்துப்பான். நீங்க எதுவுமே சொல்லியே தர தேவையில்ல. பெரிய திங்ஸ். ஒரு பால் இருந்தா அவனே தானாவே கத்துப்பான். நெக்ஸ்ட் திங் ஏதாவது பெரிய ஷூ வாங்கணுமா? காஸ்ட்லியான ஷூ வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா, நோ. கண்டிப்பா எதுவுமே எந்த ஷூவுமே வாங்காதீங்க. ஜெனரல் சாக்ஸ் இருந்தா போதும். ஸ்கிட் ஆவாம பார்த்துங்க வீட்ல. சாக்ஸ் போட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணா போதும். இல்லன்னா அந்த ஒயிட் கேன்வாஸ் ஷூ இருக்குல்ல. உங்க ஸ்கூல் ஷூஸ் எதுனாலும் ஃபைன். ஃப்ளாட்டா இருக்க ஷூஸ். வீட்டுக்குள்ளே யூஸ் பண்றான்னா, வீட்டுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணுங்க. வெளில வெளில யூஸ் பண்ற ஷூ வந்து உள்ள யூஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு ஹைஜீனிக்காக சொல்றேன். ஓகே. கேன்வாஸ் ஷூ இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். கேன்வாஸ் இந்த மார்க்கர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ ஷோ யூ கைஸ் தி மார்க்கர். ஸோ இந்த மாரி மார்க்கர்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டூ பை த மார்க்கர்ஸ். ஸ்பேஸ் மார்க்கர்ஸ். சாசர் கப்புன்னு சொல்லுவாங்க. சிலர் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிளாட் மார்க்கர்ஸ், கோன் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இஃப் யூ கைஸ் ஹேவ் திஸ் வுட் பி ஃபைன். இது இல்லாதவங்க என்ன யூஸ் பண்ணலாம் வீட்ல?
Can any one of you can tell me? பேப்பர் கப்ஸ் டால்லா யூஸ் பண்ணலாமா சார்? Yep. வேற மேம்? பேப்பர் பேப்பர் கப்ஸ் வேற எனிதிங் மேம். எது வேணாலும் சொல்லலாம் நீங்க. வேற? வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாம். உங்க ஃபோன் யூஸ் பண்ணலாம். சார்ஜர் யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். உன்னோட புக்ஸ் யூஸ் பண்ணலாம். உன்னோட பேக்க யூஸ் பண்ணலாம். ஓஹோ! ரைட். எனிதிங். நீங்க காசு போட்டு எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. வீட்ல என்ன இருக்கோ அத யூஸ் பண்ணலாமே. யூஸ்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கும். பிளாஸ்டிக் கப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வச்சு நீங்க ஈஸியா சொல்லி தரலாம். அந்த மார்க்கர் இல்லாத பட்சத்துல. ரைட். நெக்ஸ்ட் திங் இது எல்லாமே நீங்க வந்து டெக்னிக்கல் பார்ட் சொல்லி தரதுக்கு முன்னாடி இது எல்லாமே தெரிஞ்சா தான் வந்து அவன் அவன் வந்து ஈஸியா கத்துப்பான். ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நெக்ஸ்ட் திங் வந்து பார்ட் ஆஃப் ஃபுட். உங்க லெக் எடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ்ல இதெல்லாம் டெர்ம்ஸ் யூஸ் பண்ற கோச்சஸ் யூஸ் பண்ற டெர்ம்ஸ் இதெல்லாம். இன்சைட் த ஃபுட், அவுட்சைட் த ஃபுட், இன்ஸ்டெப் ஆர் லேஸ், சோல் பார்ட். ஸோ இந்த மாரி இருக்கிறதுல இதுதான் வந்து இன்சைட் த ஃபுட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க see the image? எஸ் சார். Yeah. This is fine. Okay, we'll go with this. ஸோ இது எல்லாமே இன்சைட் த ஃபுட் தான். இது இன்சைட் த ஃபுட், இன்சைட் த ஃபுட். ஸோ இன்சைட் த ஃபுட், அவுட்சைட் த ஃபுட்னா இது எல்லாமே அவுட்சைட் த ஃபுட். இந்த சைடு. நம்ம உடம்புக்கு வெளியில இருக்கிறது 2மே அவுட்சைட் த ஃபுட். நம்ம உடம்புக்கு உள்ள நடுவுல இருக்கிறது இது இன்சைட் த ஃபுட். இந்த பார்ட்ட வந்து நீங்க வந்து லேஸ் பார்ட்ன்னு சொல்லிக் கொடுங்க. இல்லன்னா இன்ஸ்டெப்ன்னு இத வந்து கோச்சஸ் யூஸ் பண்றப்ப இது இன்ஸ்டெப்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிங்கர்லேருந்து இது வரையும் ஃபுல்லாவே. ஸோ நீங்க சொல்லி தர்றப்ப லேஸ்ன்னு சொல்லித்தாங்க. ஓகே. அடியில பாதம் இருக்கிறது வந்து சோல்ன்னு சொல்லுவாங்க. சோல் பார்ட். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஃபுட் சொல்லி தர்றப்ப ஷூ அவன் கால்ல போட்டுட்டு உங்க உள்ளங்கையை எடுத்துட்டு போயிட்டு இன்சைட் ஃபுட்ல வச்சு பிரஸ் பண்ணி இதுதான் இன்சைட் த ஃபுட் அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் ஈஸியா கனெக்ட் பண்ணிப்பான். ஒரு டச் இருந்தா தான் பசங்க வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிப்பாங்க. இன்னொரு ஹேண்ட எடுத்துட்டு போயிட்டு ஃபுட்டுக்கு அவுட் சைட்ல வச்சுட்டு இதுதான் அவுட் சைட் த ஃபுட்ன்னு சொல்லுங்க. லேஸ் பார்ட்ல ஃபுல் கைய வச்சு இது எல்லாமே லேஸ் பார்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணி இது எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க இதே டேர்ம்ஸை யூஸ் பண்ணி சிங்கிள் வேர்டா யூஸ் பண்ணி ஈஸியா சொல்லி தரலாம். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃபுட்பால்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் பால் சொல்லலாம், மிடில் ஆஃப் தி பால் சொல்லலாம், பாட்டம் ஆஃப் தி பால் அவ்வளோதான். இல்ல இன்னும் இன்னும் இதை இன்னும் ஸ்க்ராட்ச் பண்ணி சொல்லணும்னா எப்படின்னு சொல்லலாம்னா பேபிக்கு வந்து உன்னோட ஹெட் எங்க இருக்குன்னு கேளுங்க. அது தலையில கை வைக்கிறப்ப பாலோட ஹெட் எங்க இருக்குன்னு பால் தலையில வச்சு நீங்க சொல்லலாம். உன்னோட டம்மி எங்க இருக்கு அப்படின்னு கேளுங்க. டம்மியும் பாலோட மிடில் ஆஃப் தி பாலையும் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. இதோட பாலோட டம்மி இங்க இருக்கு. நான் அண்டர் 4 ஏஜ் கீழே இருக்கவங்க சொல்லி தரது எல்லாமே அப்படிதான். பாலோட டம்மியில ஹிட் பண்ணு, பாலோட ஹெட்ல ஸ்டாப் பண்ணு அப்படிதான் நான் சொல்லி தருவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எதுவோ அதுல கனெக்ட் பண்ணாதான் வந்து அவங்களால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த எல்லா பார்ட்ஸுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபுட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பால் வேணும், மார்க்கர் இருந்தால் நல்லது, ஷூஸ் பெருசாக தேவையில்ல, பேர் ஃபுட்டை கூட நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் திங் பார்ட் ஆஃப் ஃபுட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே 3-4 பார்ட்ஸ் இருக்கு. இன்சைட், அவுட் சைட், லேஸ் பார்ட் அண்ட் சோல் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் திங் பாலோட திங்ஸிங் பார்ட்ஸ் ஆஃப் ஃபுட்பாலும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. டாப் ஆஃப் தி பால், மிடில் ஆஃப் தி பால், பாட்டம் ஆஃப் தி பால். ஸோ எல்லாமே தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லி தரலாம்? பாசிங் சொல்லி தரலாம். ஓகே. பாசிங் எங்க பண்ணணும்? ஸோ ஒரு இன்சைட் த ஃபுட்டும் மிடில் ஆஃப் தி பாலும் கனெக்ட் பண்ற இடம் தான் வந்து பாசிங். லெட் மீ ஷோ யூ. ஸோ
ஸோ, பாசிங் வந்து எப்படி பண்ணணும்னா, லெஃப்ட் ஃபுட்ட வந்து பாலுக்கு பக்கத்துல வச்சு, ரைட் ஃபுட் இன்சைட் த ஃபுட்ட வந்து அவரு கோச் டச் பண்ணி காட்டுனார்ல அந்த வீடியோல. அதே மாரி உங்க இன்சைட் ஃபுட்ட வச்சு, மிடில் ஆஃப் தி பால்ல ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். ஸோ, இதே செஷன வந்து நான் ஆஃப்லைன்ல எடுத்திருந்தேன்னா, உங்க எல்லாருக்குமே நான் வந்து பண்ணி காட்டியிருப்பேன். எப்படி பண்ணணும்னு. இல்ல நீங்க எங்கேயாவது ஒரு அகாடமில போறீங்கன்னா, கோச்சஸ் கிட்ட கேளுங்க. எப்படி சார் இன்சைட் த ஃபுட்ல அவன பாஸ் பண்ண வைக்கிறது? அப்படிங்கன்னு. யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லன்னா நான் உங்களுக்கு இது சவுண்ட் வரலையா? ஓகே. ஸோ இத கோச் என்ன சொல்றாருன்னா, நான் சப்டைட்டில் ஆன் பண்றேன் உங்களுக்கு. சப்டைட்டில் பாருங்க. ஸோ இன்சைட் த ஃபுட்ல எப்படி சொல்லி தரணும் அப்படின்னு தான் சொல்லி தராங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்சைட் ஃபுட்னா இதுதான் இன்சைட் ஃபுட். இதுல வந்து ஃபுட்பால கனெக்ட் பண்ண சொல்லுவாரு அவரு. ஸோ டோல வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாரு. இன்சைட் ஃபுட்ல டச் பண்ணி காட்டுங்க. உங்க உங்க கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் எங்க பண்ணணும்னு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ 2 ஃபுட்லயுமே நீங்க பாஸ் பண்ண கத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு எஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நான் கிக்கிங் ஃபுட் வந்து இதுதான் நான் கிக்கிங். இது கிக் பண்ண போறதில்ல. ஸோ இட்ஸ் நான் கிக்கிங் ஃபுட் நெக்ஸ்ட் டூ தி பால். இந்த ஃபுட்ட வந்து இன்சைட் த ஃபுட்ல தான் கனெக்ட் இந்த இடத்துல வச்சு மிடில் ஆஃப் தி பால்ல தான் அவர் கனெக்ட் பண்ணி லெக்க வந்து ரைஸ் பண்ணுவாரு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து ஒன் டேல கத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வுட் சே நோ. நீங்க எவ்வளோ நேரம் கத்துக்கிறீங்கறத பொறுத்து தான் இருக்கு. ரைட்? இட் மே டேக் 1 வீக், 1 மந்த். நீங்க எவ்வளோ நேரம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாரி தான் இருக்கும். நான் வர்ற எல்லா பசங்களுக்கும் சொல்றது, டெய்லி வீட்ல வந்து வால் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். வாட் யூ மீன் பை வால் பாஸ்? ஸோ திஸ் இஸ் a வால் பாஸ். இதுல இதுல இந்த கோச் பண்ற மாரி கண்டிப்பா நம்ம பசங்களால பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ டூ டூ திஸ் யூ கைஸ் நீட் டூ ஓப்பன் அப் த ஹிப். ரொம்ப 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 முக்கியம் இது. பாடி ஹிப் ஓப்பன் ஆனா தான் இந்த லெக்கே ஓப்பன் ஆகி இந்த மாரி பண்ண முடியும். ஸோ இன்சைட் த ஃபுட்ல மிடில் ஆஃப் தி பால்ல கனெக்ட் பண்றாங்க. நான் டெய்லி அகாடமிக்கு வர்ற பசங்களுக்கு டெய்லி 100 பண்ண சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆர் டூயிங் இட் ஆர் நாட். போத் லெக்ஸ். ரைட் லெக்ல 100 பண்ணணும். டு ஸ்டார்ட் வித் யூ கேன் சே 30 பாஸஸ் வித் ரைட் லெக், 30 பாஸஸ் வித் லெஃப்ட் லெக். என் அகாடமிக்கு தக்ஷித்ன்னு ஒரு பையன் வரான். ஸோ நான் வந்து ரெகுலரா சொல்லிட்டே இருப்பேன். எல்லா பசங்கள்ட்டயுமே சொல்லுவேன். நீங்க வந்து வீட்ல வால் பாஸ் பண்ணுங்க, வால் பாஸ் பண்ணுங்கன்னு. பட் அந்த பையன் வந்து அவன் வால் பாஸ் பண்றான்னு எனக்கு எப்படி தெரியும்னா, அவன் மேட்ச்ல விளையாடுறப்ப எனக்கு தெரியும். பவர் ஜெனரேட் பண்றதுலயே தெரியும். அவன் போடுற பாஸ், அவன் பண்ற ஷூட்டு. இதனால என்னன்னா இதனால என்னென்ன பெனிஃபிட் நடக்கும்னா, பசங்க வந்து நல்லா பால கனெக்ட் பண்ண கத்துப்பாங்க. இவன் இந்த கோச் எத்தன தடவ அடிச்சாலும், பால் மிடில்ல மட்டும் தான் அடிக்கிறாரு. ஒரு தடவ கூட பால் ஏர்லயே போல. இன்னொன்னு பவரா அடிக்கிறது. இன்னொன்னு கனெக்ட் பண்றது. ஸோ இது எல்லாமே நான் சொல்லி தரவே தேவையில்ல. அவங்களாவே கத்துப்பாங்க. ஸோ அதனால நான் எல்லா கிட்டுக்கும் எல்லா பேரண்ட்ஸ்ட்டயும் சொல்றது, இது பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆவாது உங்களுக்கு. டெய்லி 5 மினிட்ஸ். ஒரு வால், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு, அவ்வளோதான். வால்லேருந்து பாஸ். ரைட் லெக்ல 30 பாஸஸ், லெஃப்ட் லெக்ல 30 பாஸஸ். அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ரைட் லெக்ல ஒன்ஸ், லெஃப்ட் லெக்ல ஒன்ஸ். 2 டச். 2டே டச் தான். கிக் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், கிக் பண்ணணும். தட்ஸ் இட். சரி இது மட்டும் பண்ணிட்டா போதுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நெக்ஸ்ட் லெவல் நீங்க என்ன பண்ணலாம்னா, கோச் இவ்வளவு தூரம் நிக்கிறாரா, நெக்ஸ்ட் யூ கேன் இன்கிரீஸ் த டிஸ்டன்ஸ். இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரலாம். முன்னாடி 5 ஸ்டெப்ஸ்ல வந்து பண்ணீங்கன்னா, அடுத்த 10 ஸ்டெப்ஸ்ல சேம் பவர்ல சேம் பாஸஸ். 30 பாஸஸ். நெக்ஸ்ட் அதே டிஸ்டன்ஸ்ல 30 பாஸஸ் வந்து நீங்க 1 வீக் முடிச்சிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் 100 பாஸஸ். டோன்ட் லிமிட்டே சொல்லாதீங்க. இன்னும் பெட்டர் என்னன்னா, ஒரு நோட்ஸ் ஒரு காலண்டர் மாரி அவன் வால்ல பக்கத்துல ஒட்டி வச்சுட்டு, மண்டே இன்னைக்கு 30 பாஸ் ரைட் லெக், லெஃப்ட் லெக்ல பண்ணிட்டேன். டியூஸ்டே 30 பாஸஸ் ரைட் லெக், லெஃப்ட் லெக்ல பண்ணிட்டேன் அப்படின்னு. இட் வில் பி ஈஸி ஃபார் ஹிம் டூ நோட் ஹிம்செல்ஃப்.
அவனே என்கேஜ்டா வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டீன்னா, வில் கெட் எ நியூ பால், நியூ சாக்ஸ் வாங்கி தரேன். எனிதிங் யூ கேன் டூ. நான் சொல்றது என்ன பண்ணுவேன்னா, வீட்ல வந்து நீங்க ரெகுலரா பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஐ வில் மேக் யூ எ கேப்டன். நான் குடுக்குறப்ப வார்ம் அப் குடுக்குறப்ப சில பசங்க வந்து ரொம்ப டயர்டா வருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாரி இருக்கும். என்னால எல்லா நாளும் வந்து என்கேஜ்டா வச்சுக்க முடியாது. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் யார் நல்லா பண்றீங்களோ தே வில் பி எ கேப்டன். தே கெட் என்கரேஜ் தெம்செல்வ்ஸ். ரொம்ப என்கரேஜ்டா போனா கோச் நீங்க நெறைய பண்ண நான் கேப்டனா இருக்கட்டுமான்னு கேட்பானுங்க. ஸோ அந்த மாரி இன்வால்வ்மென்ட் அவங்களும் வரணும்னா, கோச் மட்டும் இன்வால்வ்மென்ட் போட்டுக்கிட்டே இருந்தா பத்தாது. பசங்களும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட காட்டணும். ஸோ நான் நான் 10 பேருக்கு நான் கோச் பண்றேன்னா, 10 பேரும் எனக்கு சேம் லெவலா இருக்கவே மாட்டாங்க. ஒரு 3 பேர், 4 பேர் வந்து பேசிக் நல்லா ட்ரிப்ளிங் பண்ணுவானுங்க. அதுல 2 பேருக்கு வந்து சுத்தமா பாசிங்கே வராது. சிலர் ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங் சுத்தமா அட்டென்ஷனே இருக்காது. சிலர் டிலே கிட்ஸ் இருப்பாங்க. சோ ஹார்ட் ஃபார் மீ டூ மேனேஜ் ஆல் தீஸ் கிட்ஸ். ஸோ அதனால நீங்க அந்த மாரி எந்த கிட்டா இருந்தாலுமே வீட்ல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இட் வில் பி ஈஸி டூ கன்டின்யூ. எந்த ட்ரில் குடுத்தாலும் கோச் ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வால் பாஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க பேசிக்ல வந்து பாசிங் சொல்லி தரீங்கன்னா, உங்க கோச்சஸ் யார் வேணாலும் கேளுங்க. இஃப் யூ கேஸ் நீட் ஆஃப்லைன் செஷன் ஒரு நாள் முடிஞ்சாலும், ஐ கேன் ரெக்கார்ட் அண்ட் வீடியோ அண்ட் சென்ட் யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் சொன்னது வந்து 5 ஃபீட்ல வந்து பண்றது. 5 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் 10 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஹேவ் அன் டிகிரி ஆஃப் டிஃபிகல்டின்னு சொல்லுவாங்க. இதுல ஒண்ணுமே இல்லையே. அவனுக்கு சேலஞ்சே இல்லல்ல. வெறும் எம்ப்டியா ஒரு வால்ல வந்து அவன் சும்மா கிக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், யூ கேன் ஆட் 2 மார்க்கர்ஸ். ஒரு மார்க்கர் ரைட்ல, ஒரு மார்க்கர் லெஃப்ட்ல வச்சுட்டு 2 மார்க்கருக்கு நடுவுல பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் திஸ். நோ, ஐ டோன்ட் ஹேவ் திஸ். ஸோ லைக் திஸ். இது வந்து டிகிரி ஆஃப் டிஃபிகல்டி. எந்த எந்த அப்ஜெக்டிவுமே இல்லாம சும்மா வெறும் வால்லே கிக் பண்ணிட்டு இருந்தா போதுமா? நெக்ஸ்ட் லெவல் போதுமானா, நோ. இது வந்து அக்யூரசி இன்கிரீஸ் பண்றதுக்காக. முன்னாடி ஸ்டாண்ட் பண்ணி பண்ணோம். ஸ்டாண்ட் பண்ணி வால் பாஸஸ் பண்ணோம். நவ் வி ஆர் மூவிங் ஸ்லோ ஜாக்ல பண்றோம். நெக்ஸ்ட் வி ஹேவ் டூ டூ இட் ஆன் தி ரன். டூ இட் ஆன் தி ரன், யூ நீட் மச் ஸ்பேஸ் டு டூ தட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எதுவா இருந்தாலுமே சரி, நின்னு பண்ணுங்க, ஸ்லோ ஜாக்ல பண்ணுங்க, அண்ட் தென் ஆன் தி ரன்ல பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் டூயிங் இஸ் டூயிங் ஆன் தி மூவ். ஸ்லோ ஜாக்லயே வால் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஓனா கிரியேட்டிவா யோசிச்சு தான் பண்ணணும் இல்ல. ஜஸ்ட் யூடியூப் போங்க, இன்ஸ்டாகிராம் போங்க, போயிட்டு வால் பாஸ் அப்படின்னு போடுங்க. சேம் இதே ட்ரில் முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். 5 மீட்டர்ஸ்லேருந்து 10 மீட்டர்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துரலாம். இது எல்லாமே 2 டச்ல பண்றோம். இன்னும் பெட்டரா எப்படி சொல்லலாம்னா, ஒரு வால் பாஸ் பண்ணிட்டு, பாலோட ஹெட்ல கால வச்சு ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி பண்ண சொல்லுங்க. ரைட்? ஸோ ஸோ பாசிங்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, இன்சைட் த ஃபுட்ல மிடில் ஆஃப் தி பால்ல கனெக்ட் பண்ணணும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம ஓப்பனா வால் அண்ட் தென் யுவர் கிட். நின்னு ஃப்ரீயா வால் பாஸ் பண்ணணும். மிடில் ஆஃப் தி பால்ல வந்து கனெக்ட் பண்ணணும் உங்க இன்சைட் ஃபுட்ல. நெக்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ணலாம். 5 மீட்டர்ஸ்ல பண்றீங்கன்னா, பேக்வர்ட்ல கொஞ்சம் போயிட்டு 10 மீட்டர்ஸ்ல பண்ணலாம். தேர்ட் திங், இன்ட்ரோடியூஸ் த மார்க்கர். டிகிரி ஆஃப் டிஃபிகல்டி. அதுல டிஃபிகல்டி 2 மார்க்கர் அட்ஜஸ்ட் பண்ணி 2 மார்க்கருக்கு நடுவுல 100 பாஸஸ் பண்ண சொல்றது. 50 பாஸஸ் பண்ண சொல்றது. ரைட்? ஸோ அத மாரி நீங்க பண்ற ட்ரில் வந்து நீங்க ஒரு ட்ரில்ல நீங்க யோசிச்சு YouTubeலேருந்து பார்த்துட்டு வந்தோ, இல்ல Instagramலேருந்தோ பார்த்துட்டு வந்து பண்ண சொல்றீங்கன்னா, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, ஜஸ்ட் லீவ் ஹிம். அத ஃபோர்ஸ் பண்ணி பண்ண தேவையில்ல. இஃப் இஸ் டூயிங் 30 பாஸஸ் நீங்க பால வாங்கி நீங்க ஒரு 10 பாஸஸ் பண்ணலாம். குடு நான் ட்ரை பண்றேன். லெட் மீ டூ இட். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேய் நான் 10 பண்ணிட்டேன். ஓகே லெட் மீ சீ ஹவ் யூ கேன் டூ இட். ஹவ் மெனி யூ கேன் டூ இட்ன்னு கேளுங்க. சும்மா சேலஞ்ச் பண்ணுங்க. உங்கள நீங்களே நீங்க கத்துக்கலாம். பேரண்ட்ஸ் கத்துக்கலாம்.
என் அகாடமில 65 இயர்ஸ் ஓல்ட் கோச் ஒருத்தர் வராரு. அவர் ஷூட் பண்ற மாரி ஒரு 17 இயர், 18 இயர் பசங்களால ஷூட் பண்ண முடியல. தேர் இஸ் நோ ஏஜ் டூ லேர்ன் ஃபுட்பால். ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தா நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணி கத்துக்கலாம். ஃபைன். அதனால உங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்க. அவனுக்கு நீங்க சொல்லி தர்றப்போ போர் அடிக்குதுன்னா, விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீப் ஹிம் என்கேஜ். ஒரே ஸ்ட்ரெச்சா பண்ணாதீங்க. ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஸ்டார்ட் வித் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் பெர் டே. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போக போக டைம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவனா பண்ண ஆரம்பிப்பான். அவனே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பால வச்சு பண்ணிட்டு இருக்கானா, ஜஸ்ட் என்கரேஜ் ஹிம் அண்ட் லீவ் ஹிம். ரொம்ப அதில வந்து கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவனா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்றப்ப. நீங்க எல்லா தடவையும் அவன டீச் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஆஸ் எ பேரன்ட்டா. நீங்க கடைசி வரையும் பேரன்ட்டாவே இருக்க ஆசைப்படுங்க. கோச்சஸ் வில் டேக் ஆல் தி பிளேம்ஸ். நான் அதனால வர எல்லா பேரண்ட்டுக்குமே சொல்றது வந்து மேட்ச் விளையாடுறப்ப அவன திட்டாதீங்க. டோன்ட் டெல் ஹிம் எனிதிங். வி ஹேவ் செப்பரேட் பிளான் ஃபார் ஹிம். ஸ்பெசிஃபிக்கா நாங்க ஒரு இது சொல்லியிருப்போம். இத மட்டும் தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே மாரி நீங்க வீட்ல வந்து கேன் ஹெல்ப் ஹிம். பட் டோன்ட் டீச் ஹிம். கோச் பண்ணாதீங்க. டீச்சிங்க்கும், கோச்சிங்க்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட்? ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அத மட்டும் அப்படியே பிளண்டா அப்படியே சொல்லிக் குடுங்க. டீச் மட்டும் பண்ணி குடுங்க. கோச் பண்ணாதீங்க. அத ஆல்டர்னேட் பண்றது, அவன் பண்றப்ப மிஸ்டேக் பண்றது. ஓகே. ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். இது என்னப்பா இன்னும் பெட்டரா பண்ணலாம்? இது எப்படிப்பா பண்ணலாம்? இது எப்படி நீ பண்ற எனக்கு சொல்லி தரியா? ஸோ அவன் வந்து என்ன ஃபீல் பண்ணுவான்னா, ஸோ ஓகே நான் ரொம்ப நல்லா பண்றேனாட்டுக்கு. ஸோ ஐ வாண்ட் டூ டெல் மை மாம் ஐ அம் டூயிங் திஸ் அப்படின்னு. வேற யாராவது இன்னொரு பையன் வந்தானா அவனுக்கு சொல்லி தர சொல்லுங்க. ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட்பால்ல வித்தவுட் பாசிங் ஃபுட்பால் இஸ் நத்திங் ஐ வுட் செல். எப்பவுமே நான் எல்லா சீனியர் பசங்கள்ட்டயும் சொல்றது, எல்லாருமே நல்லா ட்ரிபிள் பண்ணுவானுங்க. ஆனா பாசிங்ன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பாசிங்கே வராது. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி சைல்ட் டூ பி எ குட் பாசர் மோர் தென் அ ட்ரிபிளர். ஓகே. நாட் எவரிபடி கேன் பி அன் அட்டாக்கர், மிட்ஃபீல்டர், டிஃபென்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின்ஸ். நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்புறமேட்டு. ஸோ ஒன்ஸ் யூ கைஸ் ஆர் டன் வித் பாசிங், இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் இன் பாசிங் லெட் மீ நோ. ஐ வில் எக்ஸ்பிளைன். Any doubts? Oh, it's clear. Yes. Okay, fine. So next thing is dribbling. ட்ரிபிளிங் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி தர விஷயம் வந்து பாசிங்கோட ட்ரிபிளிங் தான். ஸோ ட்ரிபிளிங் சொல்லி தரப்பையும் நீங்க வந்து லெக் பார்ட்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து ரொம்ப தெரியணும். ஏன்னா இன்சைட் த ஃபுட்ல பண்ணலாம், அவுட் சைட் த ஃபுட்ல பண்ணலாம், இன்ஸ்டெப்ல ட்ரிபிள் பண்ணலாம், சோல் பார்ட்லயும் பண்ணலாம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜஸ்ட் கிவ் தெம் பால், லெட் தெம் கேரி த பால் ஆன் தேர் ஓன். நீங்க வீட்ல ஒரு பால் குடுத்துட்டீங்கன்னா, அவனுக்கு ட்ரிபிளிங் சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போறப்ப, அவன பால் எடுத்துட்டு சொல்லுங்க. அவ்வளோதான். கால்ல அவன் எப்படி வேணா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போட்டும். ஃபர்ஸ்ட் ஹி ஹேஸ் டூ கம்ஃபர்டபுளா அவன் டச் பண்ணணும் பால. அதான் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் திங் ஐல் ஷோ யூ ஹவ் யூ கேன் டூ த ட்ரிபிளிங். ஸோ இதுல வந்து மார்க்கர்ஸ் வச்சு பண்றாங்க. யூ கைஸ் டோன்ட் நீட் மார்க்கர்ஸ் டூ டூ தட். ஜஸ்ட் கேரி த பால். இதுல வந்து அவங்க இன்சைட் ஃபுட், அவுட் சைட் ஃபுட் 2மே யூஸ் பண்றாங்க. இது இது தேவையில்ல நமக்கு. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் ஒன்லி இன்சைட் த ஃபுட்ல மட்டும் குவாக். I don't have this. No. இதுல பார்த்தீங்கன்னா,
ஸோ ஒன்லி அவர் வந்து இன்சைட் த ஃபுட்ல மட்டும் தான் மிடில் ஆஃப் தி பால்ல டச்சே பண்றாரு. ஸோ இஸ் இக்னோரிங் த மார்க்கர். இந்த மாரி தான் நம்ம பண்ணணும். மார்க்கர இக்னோர் பண்ணிட்டு சைட்ல பாலோட ரைட் அண்ட் லெஃப்ட்ல மட்டும் நீங்க டச் பண்ணலாம். நாட் ஹெவி டச்சஸ். ரொம்ப மினிமலான டச்சஸ் தான் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் பழகிட்டதுக்கப்புறம் ரொம்ப பால்ல கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம், யூ கேன் இன்ட்ரோடியூஸ் திஸ் மார்க்கர்ஸ். ஃபர்ஸ்ட் யூ கேன் யூஸ் இட் ஸ்ட்ரெய்ட் மார்க்கர்ஸ் இல்லன்னா இந்த மாரி ஜிக்ஸாக்கா கூட யூஸ் பண்ணலாம். ஒன்லி இன்சைட் த ஃபுட்ல மட்டும் தான் அந்த கோச் டச்சே பண்றாரு பால. இதான் பேசிக். வேற எங்கேயுமே பால்ல டச் பண்ணவே இல்ல. ரைட். ரொம்ப 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 ட்ரிப்ளிங் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா. See, I can share this link if you guys need. லெஃப்ட் லெக்க பாலுக்கு பக்கத்துல வச்சுட்டு, ரைட் லெக்ல வந்து வச்சு, அப்படியே புஷ் பண்ணா போதும். கிக் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. ஜென்டில் புஷ் இருக்கணும். ஸோ நீங்க எந்த டைரக்ஷன்ல பால் டச் பண்றீங்களோ, அந்த டைரக்ஷன்ல தான் போறேன். பாலுக்கு பின்னாடி டச் பண்றீங்கன்னா, இட் வில் கோ ஃபார்வர்ட் ரைட். ரைட் சைட்ல டச் பண்றீங்கன்னா, லெஃப்ட் சைட் போகும். லெஃப்ட் சைட் டச் பண்றீங்கன்னா, ரைட் சைட் போகும். இதான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வீட்ல. ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போறப்ப, ஜஸ்ட் பால் எடுத்துட்டு வாக் பண்ண சொல்றாரு. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து மார்க்கர் யூஸ் பண்ணணும். ஸோ மார்க்கர் யூஸ் பண்றது வந்து டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி பண்ணாதீங்க. நோ தட்ஸ் நாட் ட்ரிப்ளிங். இப்படி பண்றாருல்ல, டோன்ட் டூ திஸ். திஸ் இஸ் நாட் ட்ரிப்ளிங். அது வந்து ட்ரிப்ளிங் கிடையாது. அது வந்து பால கிக் பண்ணிட்டு சும்மா ஓடுறது அது எல்லா பசங்களும் பண்ணுவாங்க. பால் வந்து உங்க கால சுத்தியே தான் இருக்கணும். நீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டா பண்ணாலும் சரி, எவ்வளோ ஸ்லோவா பண்ணாலும் சரி. தட் இஸ் ட்ரிப்ளிங். இது எல்லாமே டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி தான். மார்க்கர் ஜிக்ஸாக்கா வச்சுக்கிறது, இந்த மாரி ஸ்ட்ரெய்ட் லைன்ல தான் வைக்கணும்னு இல்ல. இந்த மாரி ஜிக்ஸாக்கா தான் வைக்கணும்னு இல்ல. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி, உங்க கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆல்ஃபாபெட் படி ஏ வச்சுக்கலாம், டபிள்யூ வச்சுக்கலாம், எக்ஸ் வச்சுக்கலாம், ஒய், இசட் எந்த மாரி வேணாலும் மார்க்கர் வச்சுக்கலாம். டு ஸ்டார்ட் வித் திஸ் இஸ் ஃபைன். இது இந்த ட்ரில் ஃபுல்லாவே இன்சைட் த ஃபுட்ல தான் இருக்கு. இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளைன் வாட் இஸ் த காமன் மிஸ்டேக். அவரு எந்த மாரி மிஸ்டேக்ஸ்லாம் கிட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றத சொல்றாரு. டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. So once you guys are done with inside the foot, can start with outside the foot. Subtitles, yes. சேம் திங். பால ஹிட் பண்ணக்கூடாது. பால குஷனா ஃபார்வர்ட்ல புஷ் பண்ணணும் அவ்வளோதான். அவுட் சைட் த ஃபுட்ட வச்சு. ஜஸ்ட் வாக் பண்றப்ப நம்ம எப்படி வாக் பண்ணுவோமோ, லே ஸ்பாட் தான் நமக்கு முன்னாடி வரும் 2 கால்லயுமே. சேம் திங். நீங்க ஃபர்ஸ்ட் லே ஸ்பாட்ல கூட சொல்லி தரலாம். அவுட் சைட் ஃபுட் இல்லன்னா. ஃபர்ஸ்ட் இன்சைட் ஃபுட்ஸ்ல சொல்லிக் குடுங்க. நெக்ஸ்ட் லேஸ்ல சொல்லி தரலாம். அவுட் சைட் ஃபுட்ல சொல்லி தரலாம். நாட்
இந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு அவரும். லேஸ் லேஸ் பாட்டுக்கு அந்தாண்ட கிரீன் இருக்குல்ல. ஸோ அவர் லேஸ் யூஸ் பண்ணல. அவுட் சைட் ஃபுட் தான் யூஸ் பண்றாரு. லேஸ் யூஸ் பண்ற மாரினா டோ வந்து கிரவுண்ட பார்த்து இருக்கும். ஸோ இது வந்து டோ வந்து சைட் வேஸ்ல இருக்கு. ரைட் ஃபுட். அவுட் சைட் இது அவுட் சைட் ஃபுட். ஒரே நிமிஷம். மறுபடியும் காட்டுறேன். இத வச்சு தான் அவர் டச் பண்றாரு. இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோச்சிங். நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இன்சைட் ஃபுட் மட்டுமே சொல்லிக் குடுத்தாலே போதும். இதெல்லாம் அவுட் சைட் ஃபுட் இதெல்லாம் வந்து அகாடமில சொல்லி தருவாங்க. வெளில நீங்க ஏதாவது கோச்சிங் சேர்றப்ப அவங்க சொல்லி தருவாங்க. இல்ல இது நானே சொல்லி தரேன்னா, யூ கேன் டூ இட். இன்சைட் ஃபுட்ல முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க லே ஸ்பாட் சொல்லி தரலாம். இதுக்கு வந்து லெக்க மாரி கர்வா வச்சு பண்ணணும். இதெல்லாம் ஆன் தி ரன்ல வந்துரும். இஸ் டூயிங் குஷன் டச்சஸ். எத்தன தடவ டச் பண்ணாலும் 1 130 சென்டிமீட்டருக்குள்ளயே தான் பால் இருக்கு. மோர் டச்சஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஃப்ரீ ட்ரிபிள். ஸோ நீங்களும் இதே தான் சொல்லி தரணும். ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போறதா இருக்கட்டும். சரி அது எல்லாமே கம்ஃபர்டபுளா பண்றான். அப்படின்னா வித்தவுட் மார்க்கர்ஸ் இந்த மார்க்கர்ஸ்லாம் இல்லாம, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம, டிவிலேருந்து சோஃபா வரையும் ஃப்ரீயா பால் எடுத்துட்டு அங்கேருந்து இங்க வாக் பண்ணிட்டு வா, இங்க வாக் பண்ணிட்டு வா. ஒரு 10 டைம்ஸ் வாக் பண்ணு. ஓகே. அது எல்லாமே வாக் பண்றான்னா, ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் 1 மார்க்கர், 2 மார்க்கர். 1 மார்க்கர் வச்சுட்டு, போயிட்டு அந்த மார்க்கர் ரொட்டேட் பண்ணிட்டு வா, அப்படின்னு சொல்லலாம். இல்ல 2 மார்க்கர் வச்சுட்டு, 2 மார்க்கர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு கிரீன் மார்க்கர் வச்சிருக்கீங்க, ஒரு ரெட் மார்க்கர் வச்சிருக்கீங்கன்னா, யூ ஹேவ் டூ கால் அவுட் த கலர்ஸ். கிரீன். Then he has to go to the green and he has to rotate the marker and come back to you. Red. And then he can go to the red and then come back to you. ஸோ கலர்ஃபுல் மார்க்கர்ஸ் இருக்கிறது நல்லது. அப்படி மார்க்கர் இல்லாத பட்சத்தில சார்ஜர், ஃபோன், வாட்டர் பாட்டில், பேக், லஞ்ச் பேக் எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க கால் அவுட் பண்ணுங்க நேம. ஸோ அது ஒரு அப்ஜெக்டிவ் மாரி ஆயிடும் அவனுக்கு. ஸோ வில் கம் பேக் டூ ட்ரிப்ளிங். ஸோ ஃப்ரீ ட்ரிப்ளிங் ஃபர்ஸ்ட் அதே தான் நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். ஃப்ரீ ட்ரிப்ளிங் ஃபர்ஸ்ட், தென் ஆட் 1 மார்க்கர், தென் இன்கிரீஸ் த டிகிரி ஆஃப் டிஃபிகல்டி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா சோஃபா டூ டிவி ட்ரிபிள் பண்ண சொல்லுங்க. அண்ட் தென் யூ கேன் இன்ட்ரோடியூஸ் எனி மெட்டீரியல்ஸ், திங்ஸ் வீட்ல இருக்கிற திங்ஸ வச்சுட்டு, போயிட்டு அந்த திங்ஸ வந்து அவங்க ரொட்டேட் பண்ணிட்டு வர சொல்லலாம். இல்லன்னா 8 மாரி கேன் மேக் ஹிம் டூ அன் 8. நம்பர் 8 இருக்குல்ல. நம்பர் 8ல ட்ரிபிள் பண்றப்ப, இட் வில் பி எல்லா ஃபுட்மே அவன் யூஸ் பண்ற மாரி ஆயிடும். ஸோ வித் அ மெட்டீரியல் ஆர் மார்க்கர் யூ கேன் மேக் அன் 8 நம்பர் 8. ஸோ இங்க ஒரு சர்க்கிள், அங்க ஒரு சர்க்கிள். அவன வந்து அந்த 2 சர்க்கிளையும் சேர்த்து ஒரு 8 போட சொல்லுங்க. I can show demo ஆஃப்லைன்னா I can show the demo. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்சைட் ஃபுட் மட்டும் சொல்லிக் கொடுங்க. இன்சைட் ஃபுட்டும், லேஸ் பார்ட்டும் சொல்லிக் கொடுங்க. இஃப் யூ கேஸ் ஹேவ் அது 2த்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, கேன் கோ ஃபார் அவுட் சைட் த ஃபுட். ஓகே. தென் கேரி த பால் இன்சைட் த ஃபுட், அவுட் சைட் த ஃபுட், ரைட் லெக், அவுட் சைட் த லெக். போத் லெக்ஸும் பண்ணலாம். ரைட் லெக்ல ஒரு டச், லெஃப்ட் லெக்ல ஒரு டச். லெட் மீ ஷோ தட் ஆல்சோ. ஸோ இதுல எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. இன்சைட் த ஃபுட்ல எப்படி பண்ணணும்? அவுட் சைட் த ஃபுட்ல எப்படி பண்ணணும்? I'll share this link if you guys need. ஃபர்ஸ்ட் நம்ம இன்சைட் த ஃபுட் மட்டும் பார்ப்போம். ஐ மீன் திஸ் இஸ் a சிங்கிள் ஃபுட். ரைட் ஃபுட்ல மட்டும் பண்றாங்க.
இதே வெறும் அவுட் சைட் த ஃபுட்ல மட்டும் கனெக்ட் பண்றாங்க. 2 லெக்குமே போத் லெக்ஸ். நீங்க ட்ரெயின் பண்றப்ப 2 லெக்கையுமே ட்ரெயின் பண்றது தான் கரெக்ட். ஐ ஒன்ட் சே இட்ஸ் பெட்டர். அதுதான் கரெக்ட். அப்படிதான் சொல்லி தரணும். ரைட் லெக்லயும் பாஸ் பண்ணணும். லெஃப்ட் லெக்லயும் பாஸ் பண்ணணும். ரைட் லெக்லயும் ட்ரிபிள் பண்ணணும். லெஃப்ட் லெக்லயும் ட்ரிபிள் பண்ணணும். ஸோ இதுல சொல்ற மாரி செட்ஸ் வச்சு பண்ணுங்க. ரைட் லெக்ல 3 செட்ஸ் பண்ண சொல்றாரு. லெஃப்ட் லெக்ல 3 செட்ஸ் பண்ணணும். போத் லெக்ஸ்ங்கிறனால 5 செட். இதுவும் போத் லெக்ஸ் 5 செட். இது வந்து ரொம்ப இது சோல்ல பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாடி வந்து ஜம்ப் ஆகுற மாரி இருக்கும் போத் லெக்ஸ். இதுல மீதி எந்த ட்ரிபிள்லயுமே ஜம்ப் ஆகாது. இதுல வந்து ஜம்ப் ஆகுறதுனால 3 செட்ஸ். இதான் சோல். பாட்டம் ஆஃப் தி ஃபுட்ட தான் வந்து சோல்ன்னு சொல்லுவாங்க. இதையுமே இந்த சோல்ல பண்ற ட்ரிபிளையுமே வந்து வித்தவுட் மார்க்கர ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லுங்க. இதுல வந்து 3, 6 மார்க்கர்ஸ் இருக்காங்கன்னா, கேன் டூ இட் 2 மார்க்கர்ஸ், 3 மார்க்கர்ஸ் டூ ஸ்டார்ட் வித். அண்ட் தென் யூ கேன் ஆட் ஆன் த மார்க்கர்ஸ். மார்க்கர்ஸ் வேணும்னா அதுக்கப்புறம் நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி சேம் திங் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து பால் எங்க கனெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுச்சு. இன்சைட் த ஃபுட்ல பாலோட ரைட் அண்ட் லெஃப்ட்ல டச் பண்ணணும். குஷனா தான் டச் பண்ணணும். ஹெவியா ஹிட் பண்ணக்கூடாது பால. ஹிட் பண்ணீங்கன்னா உங்க பால் கண்ட்ரோல்லே இருக்காது. பால் தனியா ஓடிட்டு இருக்கும். உங்க பையன் தனியா ஓடிட்டே இருப்பான். டு ஸ்டார்ட் வித் நீங்க எதுவுமே சொல்லாம பால வாங்கி குடுத்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு அவன் கைய பிடிச்சு கூட்டு போனாலும் சரி, பால வச்சு வாக் பண்ண சொன்னாலும் சரி. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணி மார்க்கர், பேக் ஏதாவது ஒண்ண வச்சு அத ரொட்டேட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக் வச்சுட்டீங்கன்னா 2 பேக். அதுக்கப்புறம் இன்கிரீஸ் பண்ணுங்க. டிஃபிகல்ட்டி இன்கிரீஸ் பண்ணி பண்ண சொல்லுங்க. சரி வாக்கிங்ல எல்லாமே பண்றான் என் பையன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டூ இட் ஆன் த ஸ்லோ ஜாக். ஸ்லோ ஜாக்ல பண்ண சொல்லுங்க. இன்சைட் ஃபுட் முடிஞ்சிச்சுன்னா, நெக்ஸ்ட் கேன் கோ லே ஸ்பாட். லே ஸ்பாட்ல எப்படி டச் பண்ணணும்? லே ஸ்பாட்லயும் அதே பண்ண சொல்லுங்க. மேக்ஸிமம் ஒரு 5, 10 மினிட்ஸ் டெய்லி பண்ணீங்கனாலே, ரொம் பயங்கரமான இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். ஸோ அதே மாரி நீங்க பண்ற ட்ரில்லுல எல்லா ட்ரில்லையுமே கொஞ்சம் ஃபன் பார்ட் கொஞ்சம் கிரியேட்டிவா இன்ட்ரோடியூஸ் பண்ண பாருங்க. நீங்க ஒரு தடவ பண்றது, நீங்க நீ நீ சொல் இப்ப நீங்க கலர்ஸ் மார்க்கர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க கலர் கால் அவுட் பண்ற மாரி உங்க பையன வந்து கலர் கால் அவுட் பண்ண சொல்லலாம். ஸோ மேக் ஹிம் சிட் அண்ட் தென் யூ டேக் தி பால், ஆஸ்க் ஹிம் டூ டெல் த கலர்ஸ். பண்றப்ப நீங்க வந்து ஃபன்னா பண்ணுங்க, மிஸ்டேக் பண்ணுங்க, வேணும்னே பால லூஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு எப்புட்றா நீ பண்ண கரெக்ட்டா? மேக் ஹிம் ஆல்வேஸ் மேக் ஹிம் வின். சம்டைம்ஸ் சேலஞ்ச் பண்ணுங்க. நல்லா பண்றான்னு வச்சுக்கங்களேன், அவன விடாதீங்க. சேலஞ்ச் ஹிம் மோர். அவன் எப்ப நல்லா பண்றானோ, அப்ப நீங்களும் நல்லா பண்ணுங்க. அவன் எப்ப புவரா பண்றானோ, அப்ப நீங்களும் புவரா பண்ணுங்க. எனிவே ஹி ஹாஸ் டூ என்ஜாய் த செஷன். நீங்க எந்த செஷன் எடுத்தாலுமே அத வந்து அவன் என்ஜாய் பண்ண என்ஜாய்மென்ட் இல்லன்னா, அத ஸ்டாப் பண்ணிக்கங்க. இல்லன்னா வேற ட்ரில் அல்டர்னேட்டா வச்சுக்கங்க. ரொம்ப நல்லது. வேற அல்டர்னேட் ட்ரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு. ஸ்டாப்பிங் த பால். ஸோ இது ரொம்ப ஈஸியா சொல்லி தரலாம். நீங்க நீங்க உங்க பையன ஆப்போசிட்ல நிக்க வச்சுட்டு, நீங்க பால் வச்சுக்கிட்டு, பால்ல வந்து ரோல் பண்ணி விட்டீங்கனாலே போதும். சோல் பார்ட்ட வந்து பாலோட ஹெட்ல வச்சு ஸ்டாப் பண்ணணும். ஐ வில் ஷோ த டெமோ. அவ்வளோதான். see சிம்பிள். சோல வந்து பாலோட ஹெட்ல கனெக்ட் பண்ணாலே போதும். ரைட். நீங்க ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் பால் வந்து ஒரு 10, 20 டைம்ஸ் வந்து பால் ரோல் பண்ணி ரைட் லெக்ல ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. 20 டைம்ஸ் லெஃப்ட் லெக்ல ஸ்டாப் பண்ண சொல்லுங்க.
சரி கிரவுண்ட் பால் எல்லாமே பண்றான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஏர் பால். முட்டி முட்டி ஹைட்டுக்கு பால தூக்கி போடுங்க. பவுன்ஸ் பண்ணி போடுங்க. பவுன்ஸ் பண்ணி போறப்ப பால் அவன் ஹெட்ல பிரஸ் பண்ணி கிரவுண்ட்ல வந்து பிரஸ் பண்ணணும். பால டெட் பண்ணணும். ஜம்ப் ஆகக்கூடாது. பால் வந்து ஜம்ப் ஆயிட்டு இருந்ததுன்னா, அது வந்து லிவிங் திங்ன்னு நான் சொல்லுவேன். பால் கீழ தரையில இருந்தா, இட்ஸ் டெட் தி பால் அப்படின்னு சொல்லலாம். பால டெட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க பால ஜம்ப் பண்ணி போறப்ப, இட்ஸ் லைக் லிவிங். பால டெட் பண்ணுனா, பால் தலையில அழுத்தி தரையில நிக்க நிக்க வைக்க சொல்லுங்க. ஆஸ்க் ஹிம் டூ ஸ்டாப் தி பால். நீங்க டெமோ காட்டுங்க. இல்லன்னா அவன் கையில குடுத்து பால கீழ போட்டுட்டு ஆஸ்க் ஹிம் டூ ஸ்டாப் தி பால். தென் விச் சைட் ஆஃப் த ஃபுட் டு யூஸ் ஃபார் ஸ்டாப்பிங்? சோல் பார்ட் தான் யூஸ் பண்ணணும். பட் இன்சைட் த ஃபுட் மேட்சஸ்ல இன்சைட் த ஃபுட்ல தான் பண்ணுவாங்க. பட் டு ஸ்டார்ட் வித் தே ஹேவ் டு நோ ஹவ் டு ஸ்டாப் தி பால். ஓகே வித் த சோல் பார்ட். இதுதான் ரொம்ப பேசிக். பாட்டம் ஆஃப் தி ஃபுட்ட வச்சு பால் ஸ்டாப் பண்ண தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் திங் அவனுக்கு என்ன தெரியும்? ஹி நோஸ் டு ட்ரிபிள். பால ஸ்டாப் பண்ணி அவனே ட்ரிபிள் பண்ணி எடுத்துட்டு போவான். ஏர் பால் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்சைட் த ஃபுட்லயும் யூ கேன் ஸ்டாப் இட். லெட் மீ ஷோ. ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் ஏர் பால் ஸ்டாப் பண்றது. லே ஸ்பாட்லயும் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இது பண்றப்ப இந்த ஆங்கிள வந்து லாக் பண்ணக்கூடாது. நீங்க உங்க கால கட்டை விரல் தரைய நோக்கி, கிரவுண்ட நோக்கி மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆங்கிள் வந்து லாக் ஆயிடும். தட்ஸ் லாக்கிங் த ஆங்கிள். ஸோ இந்த பால் ரிசீவ் பண்றப்ப ஆங்கிள் வந்து லாக் ஆகக்கூடாது. இட் ஷுட் பி வெரி லூஸ். நீங்க வேணா ட்ரை பண்ணீங்க. உங்க உங்க கட்டை விரல் வந்து தரைய பார்த்து இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இட்ஸ் இட்ஸ் லைக் லாக்கிங் யுவர் ஆங்கிள். கீழ இருக்க ஆங்கிள வந்து லாக் பண்றதா அர்த்தம். அப் பண்ணீங்கன்னா லூஸ் பண்றதா அர்த்தம். ஸோ ஷூட் பண்றப்ப ஆங்கிள வந்து லாக் பண்ணி தான் ஷூட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ஏர் பால் ரிசீவ் பண்றப்ப ஆங்கிள் வந்து லாக் பண்ணக்கூடாது. லூஸா வச்சுட்டு பின்னாடி டிராக் பண்ண தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஏர் பால் ரிசீவிங் இதெல்லாம். லூஸா தான் இருக்கு பாருங்க. அ அ அ அவர் லெக் பவுன்ஸ் ஆகும். லெக்க பாருங்க பவுன்ஸ் ஆகும். ரொம்ப லூஸா இருந்ததுனால தான் அந்த லெக் வந்து பவுன்ஸ் ஆகுது அவரோட லெக். சி ஸோ இது இன்சைட் த ஃபுட்ல ஏர் பால் எப்படி ரிசீவ் பண்றதுங்கிறது. எதுவுமே ஆங்கிள் லாக் பண்ணவே இல்ல. ஸோ யூ கேஸ் சீன் த சோல் பார்ட், லேஸ் பார்ட், இது அவுட் சைட் த ஃபுட். இதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல கோச்சஸ் சொல்லி தருவாங்க. இது எதுவுமே பேசிக்ல வராது. பட் ஸ்டில் இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரஸ்டட் யூ கேன் டூ இட் நெக்ஸ்ட் லெவல். விச் சைட் ஆஃப் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்கிறது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபுட்ட வச்சு ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. சோல வச்சு அண்ட் தென் யூ கேன் ஸ்டாப் இட் வித் இன்சைட் ஃபுட். நெக்ஸ்ட் திங் ஸ்கில்ஸ் சொல்லி தரலாம். இப்போ நீங்க வந்து பாசிங் யூ கைஸ் நோ ஹவ் டு டூ வால் பாசிங். டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணணும். அப்புறம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணணும். ஒன்ஸ் திஸ் இஸ் டன் யூ கேன் ஆட் த டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி ஆடிங் 2 மார்க்கர்ஸ். 2 மார்க்கருக்கு நடுவில் பாஸ் பண்ணி வால்ல ஹிட் பண்ணிட்டு வரணும். ஓகே இன்க்ரீஸ் த கவுண்ட் 30லேருந்து 50, 100, 200ன்னு. ஸோ உங்கள் பவர் ஜென்ரேட் ஆகிடும். பால் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் திங் ட்ரிபிளிங்கில் பார்ட் ஆஃப் ஃபுட்ஸ் உங்களுக்கு தெரியும். இன்சைட் த ஃபுட், அவுட் சைட் த ஃபுட், லேஸ் பார்ட், அப்புறம் சோல் பார்ட், இது எல்லாமே தெரியும். ஸோ அதுலேயுமே வந்து இன்சைட் த ஃபுட்டில் எந்த எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஃப்ரீயாக ட்ரிபிள் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். மார்க்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கலர் மார்க்கர்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டர். இல்லை அப்படி இல்லைனா மெட்டீரியல்ஸ் வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மெட்டீரியல் போய் ரோல் பண்ணிட்டு வரணும், ரொட்டேட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே நெக்ஸ்ட் திங் நீங்கள் வேறு என்ன சொல்லி தரலாம். நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் த பால் எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து மேட்ச்ல யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. இதில் நிறைய ஸ்கில் வந்து மேட்ச்சில் எனி ப்ரொஃபஷனல் மேட்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் பண்ண டைம் இருக்காது. பட் இஃப் யூ கைஸ் நோ தி ஸ்கில்
வில் பி பெட்டர் இன் கண்ட்ரோலிங் த பால். பால் கண்ட்ரோல் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணலாம். ஸோ இதில வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லி தர்றது இது எல்லாமே டிக்டாக்ன்னு சொல்லுவோம். டோ டேப், பால் ரோல், டிராக் பேக், டேப் இட், ஸ்டாப் இட், சோல் ரோல், ஜக்லிங் இது எல்லாமே. I'll show you guys the இது இது ஒரு ஐ திங்க் இட்ஸ் 10 மினிட்ஸ் வீடியோ. ஸோ I'll just ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல நான் என்ன பண்றாங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் சோல் டேப். கேன் சே அவர் பண்றத பார்க்காதீங்க. அந்த பையன் பண்றத பாருங்க. ஏன்னா பசங்க பண்றப்ப அப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பாடி பேலன்ஸே இருக்காது. பாடி கோஆர்டினேஷனே இல்லாதப்ப கோச் பண்றப்ப பாருங்க, அந்த பையன் பண்றதையும் பாருங்க. கோச் பண்றது Hello, தான் sir. நெக்ஸ்ட் லெவல். யாஹ்! Sir, ஒரு doubt, sir. சொல்லுங்க மேம். இப்போ ஸ்பீச் டிலேடு சில்ட்ரன் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது சேலஞ்சஸ் எந்த மாரி ஃபேஸ் பண்ணி இப்போ இவங்க என்னன்னா, அவங்க பண்றத பார்த்து பண்ணிடுறாங்க. ஸோ ம். அவங்கள நம்ம சொல்லணும்னா, இப்படி நம்ம நம்ம ஷோ பண்ணி காட்டணுமா? இல்லன்னா அவங்கள்ட்ட எந்த மாதிரி நம்ம சொன்னா அவங்க கேட்பாங்க? அது மட்டும் கொஞ்சம் யாருக்கு மேம்? சொல்லுங்க. டிலே இருக்க கிட்ஸ்க்கா? டிலேட் ஓகே. நீங்க ஸ்கூல்ல ஏதாவது ஒர்க் பண்றீங்களா? இல்ல சார். ஆ. ஒர்க்லாம் பண்ணல. பேரண்ட் தான் நானு. ஓகே, இப்போ ஓகே, என் பையனுக்கு 6 இயர்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ அவனுக்கு நான் சொல்லணும்னா, ஆ, எப்படின்னா ஷோ பண்ணா சொல்லிருவான். அந்த ஆ. மாரி அவனுக்கு கொஞ்சம் ஓகே, சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் புரிய ஓகே. வைக்கிறது. ஸோ ஆஸ் அ கோச்சா எந்த மாதிரி சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க? நீங்க உங்க கால எடுத்து ஃபர்ஸ்ட்டு பண்ணி காட்டுங்க. ஓகே. அவன உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு டெமோ காட்டுங்க மேம். நீங்க பண்ணி காட்டுங்க. இந்த மாரி இப்ப கோச் பண்றாருல்ல இங்க. இந்த மாரி ஜம்ப்லாம் பண்ண தேவையில்ல ஓகே. நீங்க. இந்த மாரி கை ஓப்பன் அப்லாம் பண்ண தேவையில்ல. இப்ப ஸ்லோவா பண்றாருல்ல. இந்த மாரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஆமா. நெக்ஸ்ட்டு அவன ஓகே, நிக்க ஓகே. வச்சுட்டு, அவன் கால எடுத்து பால் மேல வைக்க சொல்லுங்க. ரைட் லெக், லெஃப்ட் லெக் தெரியும்ல? அது தெரியும் சார். ஓகே. கீப் யூர் ரைட் லெக் ஆன் டாப் ஆஃப் தி பால் அப்டின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் லெக் சொல்லுங்க. ஓகே, ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் ஓகே. சிங்கிள் வேர்ட்ல அவனுக்கு புரியிற மாரி சொல்லி தாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்லக்கூடாது. எனக்கு எனக்கு வந்து சோல் டேப்ன்னு ஓ தெரியும். எல்லாரும் சோல் டேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன், யாருமே பண்ண மாட்டாங்க. ஈச் டைம் நான் வந்து ஒரு 1 இயர், 2 இயர் இருந்து நான் வந்து கோச்சிங் எடுத்துட்டு இருந்தனாலும், ஸ்டில் ஐ வில் ஷோ தி டெமோ. நான் வந்து டெமோ காட்டுவேன். பால நிக்க வச்சு, நான் கோச் பண்றப்ப பால வச்சுப்பேன். டோ டேப் பண்ணுங்கன்னு ஐல் டூ ஸ்டில் ஐ அம் ஷோயிங் தி டெமோ. அதனால சிங்கிள் வேர்ட்ல ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு புரியிற மாரி நீங்க சொல்லி தாங்க. புரியல எஸ். ஓகே. ஆ ஸோ ஆ மோஸ்ட்டா நீங்க இந்த மாரி இண்டிவிஜுவல் செஷன்ஸ் எந்த கோச் எடுத்தாலுமே டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா, வீட்ல வச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. கிரவுண்ட்ல வச்சு எடுத்தீங்கன்னா, மத்தவங்க விளையாடுறத பார்ப்பாங்க. இப்ப நான் எடுக்கிற கோச்சிங் எடுக்கிற இடத்துலயே வந்து, நான் ஒரு டர்ஃப்ல கோச்சிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அங்க வந்து ஜெனரேட்டர் நெறைய ஓடும். பக்கத்துல அடல்ட்ஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதுல வந்து சில பசங்க வந்து கரெக்ட்டா கான்சன்ட்ரேஷனா அங்க பண்ணுவாங்க. சில வந்து டைவர்ஷன் இருக்க நெறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நின்னுகிட்டு நம்ம சொல்றத லிசன் பண்ணாம நெறைய டைவர்ஷன் இருக்கனால, சீனியர்ஸ் விளையாடுறத பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஜெனரேட்டர் ஓடுறது, வேற எங்கேயாவது வேடிக்கை பார்க்கறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அதனால ஒரு குளோஸ்டு ரூம்ஸ்ல இதெல்லாம் பண்ணா இன்னும் பெட்டர். இன்னும் கைய புடிச்சுக்கிட்டு சொல்லிக் குடுத்தா இன்னும் நல்லது. நான் இந்த வால் பாஸ் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நானும் அந்த கிட்டும் 2 பேரும் என் கையும், அவன் கையும் புடிச்சுக்கிட்டு, ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல தான் நிப்போம். ஆப்போசிட்ல இப்ப இவங்க 2 பேர் ஃபேஸ் டூ ஃபேஸ் நின்னா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஃபேஸ் டூ ஃபேஸ் நின்னுகிட்டு 2 கைய ஹோல்ட் பண்ணிட்டு பால பாஸ் பண்ணுவோம். வில் டூ இட் ஃபார் 2, 3 மினிட்ஸ் பண்ணிட்டு வில் டேக் பிரேக். அண்ட் தென் திரும்ப பண்ணுவோம். திரும்ப 2, 3 மினிட்ஸ் பாசிங். அதுக்கப்புறம் வால் பாசிங் போவோம். இன் பாசிங் இப்படி தான் பண்ணணும்னு தெரிஞ்சுச்சுன்னா, அத நீங்க பிரேக் டவுன் பண்ணி எவ்வளோ கீழ லோக்கலா சொல்லி தர முடியுமோ, அவ்வளோ லோக்கலா கூட சொல்லி தரலாம். நீங்க உட்கார்ந்து பால கையால பாஸ் பண்ணுங்க. அவன் ஸ்டாப் பண்ணி காலால உருட்டட்டும்.
நீங்க ஒரு 5, 10 டைம்ஸ் நீங்க ரோல் பண்ணுங்க. திரும்ப அவன ரோல் பண்ண சொல்லுங்க. நீங்க ஸ்டாப் பண்ணி பண்ணுங்க. இன்வால்வ்மென்ட் ரொம்ப முக்கியம். இன்வால்வ்மென்ட் கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் அந்த இன்வால்வ்மென்ட் வந்துருச்சுன்னா, நெக்ஸ்ட் நீங்க அப்படியே கேரி ஆன் பண்ணிக்கிட்டே போலாம். இல்ல இன்வால்வ்மென்ட்டே காட்ட மாட்றான்னா, ஜஸ்ட் லீவ் ஹிம். அந்த நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. ஃபோர்ஸ் பண்ணி இத பண்ணியே ஆகணும். நோ, டோன்ட் டூ தட். ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வெறுக்க ஃபுட்பாலே வெறுக்க ஆரம்பிச்சுருவானுங்க. நாட் நாட் அலோன் ஃபுட்பால், எனி ஃபுட்பால். சரி அப்போ ஐ மீன் ஒரு நிமிஷம். இப்போ கோச் இப்போ இண்டிவிஜுவலா நம்ம சொல்லி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கிராஜுவலா நம்ம குரூப் பிளேல இன்வால்வ் பண்ணலாமா? கண்டிப்பா அதுதான் மேம் இந்த செஷனே வெபினாரே அதுக்கு தான். நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக் ஓகே. சொல்லி குடுத்துட்டீங்கன்னா, அவனுக்கு டிலே இருந்தாலும், இல்லனாலுமே கோச் எடுத்துப்பாங்க. எஸ் பேசிக்ஸ் எது சொல்லிக் குடுத்தாலும் அப்புறம் எடுத்துப்பாங்க. ரைட்? இப்ப ஏன்னா இப்போ நான் இப்போ கோச்ன்னு வெளியில போனேன்னா, குரூப்பா சொல்லி தரேன்னா, அவனுக்கு அந்த இது பண்ண மாட்றான். இப்போ குரூப்பா பண்றாங்க, வார்ம் அப் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் அவன் வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றான். எனக்கு அதான் இண்டிவிஜுவலா பண்ணா பெட்டரா இருக்கும். அதான் அப்புறமேட்டு கிராஜுவலா வருவானா, குரூப்ல இன்வால்வ் ஆயிக்குவானாங்கிறது தான் டவுட். வி நெவர் நோ மேம். நம்ம என்ன கடவுளா? ரைட். இல்ல சார். அதான் இண்டிவிஜுவலா பண்ணிட்டு அப்புறம் கிராஜுவலா குரூப்க்கு கண்டிப்பா, போலாமா? கண்டிப்பா. இல்ல எடுத்தோனே குரூப்ல பண்ணலாமான்னு ஜஸ்ட் தான் கிவ் கேக்குறேன். தெம் எக்ஸ்போஷர் குடுங்க மேம். வில் ஃபிகர் இட் அவுட் இன் லேட்டரா தான் நமக்கே தெரியும். கேனாட் டெல். ஒரு கிட்ட பார்த்த உடனே ஃபுட்பால் வருமா, வராதானே தெரியாது. புரியுது, புரியுது. ரைட். நம்ம எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு குடுக்குறோமோ, அந்த ஓகே. அளவுக்கு தான் எக்ஸ்போஷர் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரும், வராதுன்னே தெரியும். ஓகே சார். ஓகே. எல்லாருக்கும் இன்ஜினியரிங் படிக்க வருமா, வராமனே தெரியாமலே சும்மா தூக்கி போடுறது இல்லையா? எல்லாரும் பாஸ் ஆயிட்டு வர்றது இல்லையா? அந்த மாரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ, நம்மளால பெஸ்ட் என்ன குடுக்க முடியும்னா, ஒரு ஃபுட்பால் கிளாஸ் அவனுக்கு வந்து இண்டிவிஜுவல் செஷன் முடிச்சுட்டு குரூப் கிளாஸ்ல போடலாம். அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவன் கத்துக்கிட்டு வந்தானா, ஓகே. கத்துட்டு வரலாம், நாட் ஓகே. தட்ஸ் ஃபைன். வில் ட்ரை அதர் ஸ்போர்ட். ஆக்சுவலா நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவனுக்கு. ம், இண்டிவிஜுவலா பண்ணிட்டா ம். இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். பட் ஓகே, குரூப்பா பண்ணும்போது அவனுக்கு அது மத்த ஓகே, பிள்ளைங்கலாம் பண்ணிடுறாங்களா, இவனுக்கு வந்து அது பண்ண முடியல. ஓகே, அதுதான் நான் கேட்டேன். ஓகே. ஒரு ஓகே, ஓகே. தேங்க் யூ. கிண்டர் கார்டனுக்கு எப்படி சொல்லி தரணுமோ, அந்த மாரி சொல்லிக் குடுங்க மேம். ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு எப்படி சொல்லி தரணுமோ அப்படி ஆ சொல்லிக் குடுங்க. ஓகே. ஓகே, என் ஓகே. அகாடமில ஒரு பையன் வரான். ஹிஸ் நேம் இஸ் விகான். ஓகே. அவனுக்கு வந்து ஹி டசன்ட் நோ ஹவ் டு பாஸ், ஹி டசன்ட் நோ ஹவ் டு ட்ரிபிள். பட் ஹி இஸ் வெரி குட் அட் ஷூட்டிங். வந்த உடனே பால் எடுத்து அவனுக்கு கிக் பண்ணணும். பால கையில எடுத்துட்டானா, அப்படியே ஃபேஸு, கை, கால் எல்லாமே வந்து அவனுக்கு கிக் பண்ணணும்னு தோணும். வி கேனாட் ஸ்டாப் ஹிம். லெட் ஹிம் என்ஜாய் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். என்ஜாய் பண்ணட்டும். கிக் தானே வேணும். கிக் பண்ணிட்டு வா. போய் அந்த கார்னர்ல கிக் பண்ணு. அண்ட் தென் ஒன்ஸ் இஸ் டன், கம் டூ மீ. வில் ஸ்டார்ட் த செஷன். எதுவுமே ஆக போறது இல்லையே. ஃபோர்ஸ் பண்ணி ஹிஸ் 3 ஐ திங்க் இஸ் 4 ஆர் 5 ஐ டோன்ட் நோ. ஓகே. ஸோ அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருதோ, அதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொண்டு போங்க. அவனுக்கு பாசிங் தான் வருதுன்னா, பாசிங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோ டு தி ட்ரிப்ளிங். ட்ரிப்ளிங் தான் நல்லா வருதுன்னா, ட்ரிப்ளிங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. உனக்கு தான் ட்ரிப்ளிங் வருது. அப்புறம் ஏன்டா அத பண்றேன்னு கேட்காதீங்க. இஸ் குட் அட் பாசிங், ஸ்டார்ட் வித் பாசிங். பாசிங்ல வேற என்னென்ன லெவல் ஆஃப் பண்ணலான்னு பாருங்க. நான் லெவல் 1 முடிச்சுட்டேன். லெவல் 2 டிஃபிகல்டி சொல்லணும் அவனுக்கு அப்படின்னு. அப்புறம் லெவல் 3, லெவல் 4லாம் முடிச்சுட்டு அப்புறமே ட்ரிப்ளிங் வாங்க. எது வருதோ அதுதான் வருது. மீதி எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ ஹி நோஸ் ஷூட்டிங். ஸோ நான் அதனால செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கோ டு தி கார்னர், டேக் யூர் டைம், ஷூட் அப்படின்னுவேன். அண்டர் 10 பசங்களால கூட கனெக்ட் பண்ண முடியாது. பட் இஸ் குட் அட் கனெக்டிங் த பால். சைஸ் 3 பால சூப்பரா கனெக்ட் பண்ணுவான். ஸோ அதனால அவங்களுக்கு என்ன வருதோ, பாசிங், ட்ரிப்ளிங், ஷூட்டிங் எது வருதோ, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபுட்பால. உங்களுக்கு எது வேணுமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ரைட்? ஸோ த டாபிக் வி ஆர் டாக்கிங் அபௌட் இஸ் ஸ்கில். ஸோ நீங்க என்ன மாரி ஸ்கில் இந்த ஸ்கில் எல்லாமே வந்து எதுக்குன்னா, பால் கண்ட்ரோல்க்காக தான் சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் திங் வி டிட் இஸ் டோ டேப். ஸோ டோ டேப் ஈஸியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோல் அடியில வச்சு எப்படி டேப் பண்ணணும்னு. ஸோ உங்க கிட்ட பண்றப்பயும் இதே மாரி தான், இதே டிஃபிகல்ட்டியோட தான் இருக்கும். பாடி பேலன்ஸ் இருக்காது. இந்த கிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இதோட நெக்ஸ்ட் லெவல் எப்படின்னா, ஜம்பிங்லயே பண்ணணும். இந்த கோச் பண்ற மாரி. இன்னும் அந்த கிட்டால அந்த ஜம்பிங்ல பண்ணவே முடியல பார்த்தீங்களா? ஸோ இதே மாரி தான் உங்க கிட் ஸ்டார்ட்டிங்ல பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திங் வந்து சைட் டேப்ஸ். இன்சைட் ஃபுட் எதுன்னு கேட்கிறாரு கோச்சு. இந்த பையன் இன்சைட் ஃபுட் இது.
அந்த பையனும் டச் பண்ணி காட்டுறான். ஸோ அதே மாரி தான் நீங்க டச் பண்ணி காட்டுறப்ப, அவன் கால்ல உங்க கைய வச்சு சொல்லிக் குடுங்க. இன்னும் ஈஸியா கனெக்ட் பண்ணிப்பாங்க. சி திஸ் இஸ் கால்ட் டக் வாக். ஒரே இடத்துல நின்னுகிட்டே நான் டக் வாக் சொல்லலாம். டோ சைட் டேப் சொல்லலாம். டிக் டாக் சொல்லலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத சொல்லுங்க. டக் இப்படி தானே நடந்து போகும். எனி அனிமல். அவன ஈஸியா கனெக்ட் பண்ற மாரி டக் இப்படி தான் டக்குன்னு நடந்து போகும். இந்த மாரி தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணுவானுங்க. ரைட் லெஃப்ட்ல தான் ஃபர்ஸ்ட்டு பால் டேப் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் லெவல் தான் இது. இந்த கோச் பண்றது. உங்க பையன் பண்றப்ப ஃபர்ஸ்ட்டு இப்படி தான் பண்ணுவான். கேமராமேன் சரியில்ல. இதோ இந்த மாரி தான் பண்ணுவான். விச் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் லெவல் தான் இது. இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா பண்ற வரையும் மேக் ஹிம் டூ இட். திஸ் இஸ் ஸ்டெப் ஓவர். இது நீங்க சொல்லி தர தேவையில்ல. மோஸ்ட்லி கோச்சஸ் வில் டெல். இது வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் போறப்ப சொல்லி தர்றது. இது எதுக்குன்னா ஒரு பிளேயரை ஏமாத்தி ட்ரிபிள் பண்றதுக்காக. திஸ் இஸ் ஃபன். ஃபன்னுக்காக பால வந்து பேலன்ஸ் பண்ண சொல்றது லெக்ல. இதுவும் பாடி கோஆர்டினேஷன் இருந்தா பண்ணலாம். ஈஸி. இதெல்லாம் வந்து வார்ம் அப்ல பண்றப்ப பண்ணுவாங்க. ஒரு எல்லா கிட்டும் தனித்தனியா சுத்திட்டு இருக்காங்கன்னா, அப்ப வந்து இது யாரால பண்ண முடியும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணோம்னா, எல்லாரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மாரி பேலன்ஸ் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கில் ட்ராப் அண்ட் ரோல். த சோல் பார்ட். வி சே திஸ் இஸ் பால் ரோல். பால் ரோல் பண்ணணும். லெஃப்ட் லெக்ல சோல வச்சு ஃப்ரண்ட், பேக், ரைட், லெஃப்ட் எல்லா சைடுமே டிராக் பண்ண சொல்றாரு. இதெல்லாம் பேசிக் ஸ்கில். இது எல்லாமே வந்து அண்டர் கம்ஸ் அண்டர் பால் கண்ட்ரோல். எவ்வளோ கம்ஃபர்டபுளா பால வந்து நீ ஃபீல் பண்ற அப்படிங்கிறது தான். நீங்க பைக், கார்லாம் டிரைவ் பண்றீங்கன்னா, ஒன்ஸ் யூ கைஸ் நோ தி டைமென்ஷன், யூ கைஸ் வில் ஒரு 2 வண்டிக்கு நடுவுல போகுமா, போகாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். காரோட டைமென்ஷனோ, டூ வீலரோட டைமென்ஷனோ. சேம் லைக் தட் ஒன்ஸ் யூ கைஸ் கம்ஃபர்டபுள் வித் த பால், யூ கேன் டூ எனி ஸ்கில். இதெல்லாம் பாலோட கம்ஃபர்டபுள்னஸ்க்காக. நெக்ஸ்ட் திங் இஸ் டிராக் அண்ட் ஸ்டாப். இது ஒரு முக்கியமான ஸ்கில் இது. ஓகே, நாட் லைக் திஸ். நாங்க சொல்லி தர்றது வந்து டிராக் பேக் பண்ண சொல்லுவோம். இதுல பண்ணாங்கல்ல. சைட்வேஸ் பால் ரோல். இதுக்கு பின்னாடி டிராக் பண்ணுவாங்க பாருங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கில். ஈஸியா நெறைய பிரஷரான சிச்சுவேஷன்லேருந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிராக் பேக் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் திங் ஃபிளிக் அப்ஸ். இது எல்லாமே ஃபன் பார்ட் தான். ஃபன்னா சொல்லி தர்றது. இதெல்லாம் சேலஞ்சிங்கா இருக்கும். நீங்க ஒரு தடவ பண்ணி காட்டுனீங்கன்னா, அவங்க ஈஸியா ட்ரை பண்ணுவாங்க இத. அண்ட் தென் பாசிங். வி ஹவ் சீன் திஸ் பாசிங். இன்சைட் த ஃபுட்ல, மிடில் ஆஃப் தி பால்ல. He said only 2 words. Inside the foot, middle of the ball. அவ்வளோதான். ஒன் மோர் திங், டோன்ட் யூஸ் திஸ் மார்க்கர்ஸ். இந்த மாரி மார்க்கர் யூஸ் பண்ணாதீங்க. எனிதிங் விச் இஸ் இன்ஜூரியஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, இன்ஜூரி ஆக வாய்ப்பு இருக்குன்னா, இந்த மாரி கிட்ஸ்க்கு இந்த மாரி பெரிய மார்க்கர் யூஸ் பண்ணாதீங்க. ஈஸி. சி சி பார்த்தீங்களா? கோச் சொல்றப்ப வில் டூ பாசிங் தான் சொன்னாரு. வாட் இஸ் டூயிங் இஸ்
இஸ் ஸ்டாப்பிங் த பால் அண்ட் இஸ் டூயிங் எ ஸ்கில். ஸ்கில் பண்ணான் பார்த்தீங்களா? சிஸ்ஸர்ஸ் பண்றான். ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் இது வந்து அவனோட கிரியேட்டிவிட்டி. யூ ஹேவ் டு என்கரேஜ் தேர். எங்கெல்லாம் உங்களால என்கரேஜ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. கோச் வந்து ஸ்டெப் ஓவர் சொல்லவே இல்ல. பட் ஹி டிட் எ ஸ்டெப் ஓவர். ஈஸி. ஸ்டாப், பாஸ். ஸ்டாப், பாஸ். ஈஸி. Okay, next thing is the soul passing. So loam, they're showing it's a roll passing. Easy. Easy skills எல்லாம். Next thing is இது வந்து எங்க பெட்ரூம்ல முடிஞ்சா சொல்லித்தாங்க. டிவி இருக்கிறப்பயோ அங்க வந்து சொல்லி தர தேவையில்ல. ஏன்னா ஈஸியா வந்து டிவில அடிச்சுருவாங்க. நான் சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, கிக் வந்து வீட்ல சொல்லி தராதீங்கன்னு தான் நான் சொல்லுவேனே வீட்ல ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நெறைய பேரண்ட் வந்து என்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்க ஏன் வால் பாஸ்லாம் பண்ண சொல்றீங்க வீட்ல? அவன் வந்து கதவு ஜன்னல்லாம் உடைக்கிறான் அப்படின்னு சொல்லி. நித்திலன்னு ஒரு பையன் வருவான். சூப்பரா அவன் வந்து பேசிக் ரொம்ப கம்மியா தான் வந்தான். நான் வீட்ல வந்து டெய்லி பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னது வந்து அவன் ரொம்ப சின்சியரா எடுத்துக்கிட்டு டெய்லி 100 பாஸஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவன அறியாமலே அவன் வந்து பயங்கரமா பால கனெக்ட் பண்றான். பவர் பயங்கரமா ஜெனரேட் பண்ணிட்டான். ஸோ அதனால வீட்ல வந்து அவன் கதவெல்லாம் உடைக்கிறான். நீங்க வீட்ல அதெல்லாம் பண்ண சொல்லாதீங்க. எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லிக் குடுங்க அப்டின்னாரு. ஸோ அப்புறமேட்டு நான் அவன சொன்னேன். நீ லெவலுக்கு மேல கிக் பண்ணாத. கிக் பண்றதா இருந்தா நீ லெவலுக்கு கீழ வச்சுக்க. வால் பாஸ் மட்டும் பண்ணு. கிக் பண்ணாதீங்க அப்டின்னு சொன்னேன். ஸோ அதனால இந்த கிக்கிங் எல்லாமே அவுட்டோர்ல வச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு. இல்லன்னா ஏதாவது பெட்ரூம்ஸ்ல இருந்தா ஃபைன். கார் பார்க்கிங், இட்ஸ் ஆல் அபௌட் கனெக்டிங். வேற எதுவும் சொல்லி தரல. பால டிராப் பண்ணிட்டு கிக் பண்ண சொல்லி தராங்க. ஐ திங்க் இதான் அந்த வீடியோன்னு நெனைக்கிறேன். எஸ். ஓகே. இதுல எல்லா ஸ்கில்ஸுமே மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. சைட் டேப் இது சைட் டேப்ஸு, டோஸ் டோ டேப்ஸு, பால் ரோல் சைட்வேஸ், ஃப்ரண்ட்டு, பேக்கு, பால் தலையில வச்சு டிராக் பேக் பண்றது, சோல் ரோலும் பண்ணியாச்சு. ஜக்லிங் தான் வந்து அவர் கிக்கின்னு சொல்லிக் குடுத்தாரு. ஆப்போசிட்ல பண்ணுவாங்க. அட்வான்ஸ்டா ஜக்லிங் எப்படி பண்ணலாம்னா ஸோ திஸ் இஸ் த பால் ஜக்கிள். ஃபர்ஸ்ட் எப்படி டு ஸ்டார்ட் வித் யூ கைஸ் நீட் டு டூ திஸ். பால கையில எடுத்துக்கிட்டு பால டிராப் பண்ணி கிக் பண்ணி நீங்களே கேட்ச் பண்ணிக்கணும். நீங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்? கையிலேருந்து போட்டு கிக் பண்ணி கேட்ச் பண்றது ஒண்ணு. நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம்னா, பால டிராப் பண்ணிட்டு ஒரு கிக் பண்ணி கீழ 1 பிட்ச் பட்டு திரும்ப கிக். 1 பிட்ச். மறுபடியும் கிக். 1 பிட்ச் அண்ட் தென் கிக். அந்த மாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். சி தீஸ் திங்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ். பேசிக்கலி இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு. ஸோ பேசிக் பாசிங், ட்ரிப்ளிங், பால் ஸ்டாப் தெரிஞ்சுட்டாலே யூ வில் பி குட் அட் கோச்சிங். எந்த அகாடமி போனாலுமே ஈஸியா வந்து நெக்ஸ்ட் லெவல் டீச்சிங் நல்லா இருக்கும் அவனுக்கு. சரி இது எல்லா எல்லா பேசிக்ஸுமே நான் வீட்லயே சொல்லிக் குடுத்துட்டேன்னா, எதுக்கு வந்து நான் அகாடமில ஜாயின் பண்ணணும்? அவன் தான் ஃபுட்பால் கத்துக்கிட்டானேன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சிங் இருக்கு. கோச்சிங் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. தப்பா இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சிங்னா, நீங்க பால் ட்ரிபிள் பண்றப்பயே வந்து எப்படி ட்ரிபிள் பண்ண சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்கில் பண்ணிட்டு தான் நீ வந்து கோல் போடணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் வைப்பாங்க. ரைட்?
பால் ரிசீவ் பண்றப்பே வந்து பால அதே இடத்துல ஸ்டாப் பண்ணாம, அவுட் சைட் ஃபுட்ல கிக் பண்ணி வெளில போகணும். பால எந்த இடத்துல ட்ரிபிள் பண்ணணும், எந்த இடத்துல பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல என்ன டெசிஷன் மேக் பண்ணணும் வித் பாலோட. இதுல வந்து இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஹெட்டிங்லாம் பார்க்கவே இல்ல இதுல. ஸோ ஹெட்டிங்லாம் வந்து கோச்சஸ் வந்து இப்ப இந்த அண்டர் 10க்கு சொல்லி தர மாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகே, விச் இஸ் நாட் சஜஸ்டபிள். ஸோ அதனால இன்னும் நிறைய டெக்னிக்கல் பார்ட்ஸ்லாம் இருக்கு. நான் பேசிக் டெக்னிக் என்னன்னு தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். பால வச்சு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னிக்கல் எல்லாமே வந்து கோச்சஸ் வந்து அவங்கவங்க அகாடமில தான் சொல்லி தருவாங்க. ரைட். நெக்ஸ்ட் திங் வந்து டாக்டிக்கல் கோச்சிங். டாக்டிக்கல் கோச்சிங்னா, இப்ப நீங்களும் உங்க கிட்ட மட்டும் தான் ட்ரெயின் பண்றீங்க வீட்ல. அதே மாரி ஒரு 4, 5 பேரோட சேர்ந்து எப்படி கத்துக்கிட்டது எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறது. வித் பாலோட உங்க கிட்டும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து எப்படி அது பால் எடுத்துட்டு போய் ஸ்கோர் பண்றாங்க அப்படிங்க பேசுறது தான் டாக்டிக்கல். வித்தவுட் பால் விளையாடுறதும் டாக்டிக்கல் தான். ரைட். ஒன்ஸ் யூ கைஸ் ஸ்டார்ட் பிளேயிங் வித் த பால், பால வச்சு பண்றது இட்ஸ் எ டெக்னிக்கல் திங். ஓகே, வித்தவுட் பால் வேற அகாடமி ஜாயின் பண்ணா என்ன பண்ணா கேம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டெய்லி கேம்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி நான் சஜெஸ்ட் பண்ற எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து அகாடமில கொண்டு ஜாயின் பண்றீங்கன்னா, உங்க பையன் எப்படி விளையாடுறாங்கிறத பாருங்க. ரொம்ப ஐ மீன் யூ கைஸ் வில் ட்ரை டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். என்ன மிஸ்டேக் பண்றாங்கிறது. நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு 1 ஹவர் செஷன்ல நாங்க ஒரு 20, 40 மினிட்ஸ் வந்து கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் 20 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் கிட்ட கேம் தான் வைக்க போறோம். ஓகே, அந்த கேம்ல சொல்லிக் குடுத்தது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றானான்னு பார்ப்போம். நான் ஏதாவது ஒரு ஸ்கில் எடுத்து சொல்லிக் குடுக்குறேன். இன்னைக்கு ஒரு பால் ரோல் சொல்லிக் குடுக்குறேன்னா, எத்தனை பேர் அச்சீவ் பண்ணீங்கன்னு கேட்பேன். எல்லாரும் கை தூக்குவானுங்க. பட் வி டசன்ட் நோ. ஏன்னா நான் பக்கத்துல இன்னொரு கோச்சிங் போயிட்டு இருக்கோம். அத பார்த்துட்டு இருப்போம். வாட் யூ கேன் டூ இஸ் உங்க பையன்ட்ட எப்பலாம் பால் வருதோ யூ கேன் ஸ்டார்ட் ரெக்கார்டிங். கையில ஃபோன் வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் செஷன் இஸ் ஓவர், வீட்டுக்கு போறப்பயோ, இல்ல வீட்ல போயிட்டு, "இங்க பார்றா நீ இப்படி விளையாண்டுருக்க. இங்க ஒரு பால் மிஸ் பண்ணிட்ட." அங்க வந்து அவன் என்ன பண்ணணும்னு சொல்லி தராதீங்க ப்ளீஸ். அங்க வந்து அவன் என்ன பண்ணணும்னு ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். "இங்க என்னப்பா பெட்டரா பண்ணியிருக்கலாம்?" லெட் ஹிம் திங்க். பால குடுத்த உடனே அங்க ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனுக்கு பாஸ் போடு. இங்க ஒருத்தன் இருக்கான் பாரு, இவனுக்கு பாஸ் போடுன்னு சொல்லாதீங்க. லெட் ஹிம் ஸ்டார்ட். அவனா திங்க் பண்ணி அவனா போடட்டும். ரைட். ஸோ கேம் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லியுமே கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ். ஸோ அந்த டைம்ல உங்களால முடிஞ்சா யூ கேன் கோ இன்சைட் அண்ட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் த கேம். டிஃபரெண்ட் சேலஞ்சஸ் இருக்கும். சேம் ட்ரில்ஸ் வந்து எல்லா நாளும் கோச்சஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்க பையனுக்கு ட்ரிபிளிங் தெரியுது. இப்போ நானும் எங்க வீட்ல ஒரு பையனை சொல்லித் தரேன்னா, உங்க பையனுக்கும் எங்க பையனுக்கும் அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. பால நடுவுல வச்சுட்டு ரன் பண்ணி வந்து எடுத்து, இந்த கோல் யார் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்றாங்க அப்படிங்கிற சேலஞ்ச் இருக்கும். ஸோ அத வந்து நாங்க 1v1ன்னு சொல்லுவோம். 1 பிளேயர் வெர்சஸ் 1 பிளேயர் விளையாடுறப்ப அது 1v1. அப்புறம் உங்க பையன் கூட 2 பேரு, என் பையன் கூட 2 பேரு. 2 வெர்சஸ் 2, 3 வெர்சஸ் 3 இந்த மாரி ஃபுட்பால் விளையாட 11 பேர் தேவை. அஃபிஷியல் மேட்சஸ் விளையாட. ஸோ அது எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி கொண்டு வந்து தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. 11 பேர்லேருந்து குறைச்சு 9 பேர் விளையாடுவாங்க. 9 பேர் குறைச்சு செவன்ஸ்ன்னு ஒரு கேம் விளையாடுவாங்க. செவன்ஸை பிரித்து ஃபைவ்ஸ்ன்னு ஒரு கேம் விளையாடுவாங்க. ஃபைவ்ஸை பிரித்து 3 வெர்சஸ் 3 விளையாடுவாங்க. 2 வெர்சஸ் 2 விளையாடுவாங்க. 1 வெர்சஸ் 1 விளையாடுவாங்க. ஸோ 2 வெர்சஸ் 1 விளையாடலாம். 3 வெர்சஸ் 2 விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணால் தான் கிடைக்கும். இது இது எல்லாமே வந்து வீட்லயே நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிடாது. ஸோ உங்களோட எபிலிட்டியுமே அதில் வந்து டெஸ்ட் பண்ணும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் கூட விளையாடுறப்ப உங்களோட எபிலிட்டி என்னன்னு உங்களுக்கே தெரியும். வெளில போய் கேம் விளையாடுறப்ப கேம் ஃபியர்னு ஒன்று இருக்கும். பால் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஆப்போனன்ட் இல்லாமல் வீட்டில் நீங்கள் ஒரு பாலை கொடுத்தீங்கன்னா உங்கள் பையன் வந்து இந்த மார்க்கர்லேயே டச் பண்ணாமல் எந்த மெட்டீரியலுமே டச் பண்ணாமல் ட்ரிபிள் பண்ண சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக அவன் பாட்டில் ட்ரிபிள் பண்ணிகிட்டே இருப்பான். பட் ஆனால் அது ஒரு ஆப்போனன்ட் வந்து பால் எடுக்க வரான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, இட்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்லாம் எங்கே வரும்னா மேட்ச் விளையாடுறப்ப தான் வரும். அந்த எபிலிட்டிலாம் வந்து ஒரு அகாடமியில் தான் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒன்ஸ் யூ கைஸ் ஆர் டன் வித் பேசிக்ஸ், வெளில கொஞ்சம் வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தயாரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா வெளில டெஸ்டிங் கொடுக்குற மாதிரி தான். என் பையனுக்கு வந்து பேசிக் முடிஞ்சிச்சு, ஃபுட்பால் அகாடமி ஜாயின் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அங்கேருந்து கோச் வந்து பார்த்துப்பாங்க. ரைட். அந்த மாதிரி
முடிஞ்ச அளவுக்கு கன்டினியூஸா போக பாருங்க. மோர் தென் ஃபீஸ் வந்து நாங்க ஒரு ஒரு கிட்ட வந்து ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் எஃபோர்ட் போட்டு நல்லா வந்துகிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு 4, 5 மந்த்ஸ் கிட்ட கேப் ஆயிடும். எங்கன்னா ஸ்டடீஸ், எக்ஸாம் அப்படின்னு போயிடுவோம். நாங்க போடுற எஃபோர்ட்டுக்கு எந்த ரிசல்ட்டுமே எங்களுக்கு கிடைக்காது. நல்லா விளையாண்டுட்டு இருப்பேன். நெறைய பேர் கோச்சிங் வர மாட்றானுங்க. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் பேரன்ட்ஸ் சப்போர்ட் இல்லாதனாலயா என்னன்னு தெரியல. தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வி ஃபேஸ். ஒண்ணு பேசிக்கு நாங்க எல்லா பேசிக்கும் ஒரு 10 பசங்க சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறம் 2 பசங்க புதுசா ஜாயின் பண்ணுவாங்க. அத வந்து நான் தப்புன்னு சொல்லல. பட் வி ஹேவ் டூ ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக் ஃபார் தெம் ஆல்சோ. ஸோ ஒன்ஸ் யூ கைஸ் ஆர் டன் வித் த பேசிக், இந்த 2 பேரையுமே சேர்த்து அந்த 10 பேர் கூட ஜாயின் பண்ணி வில் கன்டின்யூ த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோச்சிங். எங்களுக்கு இன்னும் சீனியர் பசங்கள்ட்டயுமே இந்த பேசிக்ஸ் தான் அடி வாங்குது. ஒரு பாசிங் வர மாட்டேங்குது, ஒரு ட்ரிபிளிங் வர மாட்டேங்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க வீட்லயே பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் வர எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சொல்லிக் குடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். வீட்ல வால் பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. ஹோம் ஒர்க் மாரி வச்சுக்கங்க. ஸ்கூல்ல சொல்ற ஹோம் ஒர்க்லாம் பண்றாங்க. ஆனா வீட்ல வந்து ஒரு கிளாஸு நீங்க தான் மணி பே பண்ணி வரீங்க. நீங்க தானே பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு. இல்ல என் பையன் வந்து இங்க வந்து விளையாடுறான். டெவலப்மெண்ட்டே இல்லன்னா, ஸோ யூ ஹேவ் டூ பிராக்டிஸ் இன் ஹோம் ஆல்சோ. ஒரு 5 மினிட்ஸ் தான் கேட்குறோம் நாங்க. வேற அதிகமா எதுவுமே கேட்கல. ஸோ விச் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் அஸ் ஆல்சோ. அவன் நல்லா விளையாண்டா, அவன் கூட விளையாடுற பிளேயர்ஸ் கண்டிப்பா டெவலப் ஆவாங்க. அவன் நல்லா விளையாடாம எப்படி ஜாயின் பண்ணானோ அதே மாரி இருந்தானா, கூட விளையாடுற பசங்களும் அதே மாரி தான் இருப்பாங்க. நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டானா, வயசு 10ஆ இருந்தாலும் நான் தூக்கி அவன வந்து நான் சீனியர் பசங்க கூட அனுப்பிச்சு விட்டுருவேன். வி ஹேவ் அதர் அகாடமி கால்ட் அல்டிஎஸ் இன் அம்சிகரை. ஸோ என்து வந்து பேசிக்ஸ் அகாடமினா, என்துல பேசிக்ஸ் அகாடமில நல்லா பண்றான்னா, ஹி இஸ் டன். இங்க பேசிக் முடிஞ்சிச்சு அவனுக்கு. இங்க திரும்ப இங்கேயே இருந்து அவன் குப்பை கொட்டுறது வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோச்சிங் அவன் அங்க போயி, அங்க சீனியர் பசங்க கூட சேலஞ்ச் பண்ணி விளையாடணும். அதுதான் எல்லா எல்லா கோச்சஸோட ஆசையும். சீக்கிரமா பசங்க கத்துக்கணுங்கிறது தான் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட். இல்ல அவன வச்சு நம்ம காசு பார்க்கணுங்கிறது யாருக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோச்சிங் போகணுங்கிறது தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அதனால நீங்க பேசிக் முடிச்சீங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸ்ல கத்துக்க வேண்டியத, நீங்க வீட்ல 1 மந்த், 2 மந்த்ஸ் ஸ்ட்ரெச்சா ரெகுலரா 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா, 6 மந்த்ஸ் நீங்க கத்துக்க வேண்டியத ஒரு 2, 3 மந்த்ஸ்லயே ஈஸியா கத்துப்பானுங்க. எந்த அகாடமி போனாலுமே. ஸோ நான் நெறைய பேருக்கு சஜெஸ்ட் பண்றது நான் சொன்னேன்ல, சம்மர் கேம்ப் ஒரு பேரண்ட் ஜாயின் பண்ண வந்தாங்க. அவங்களுக்கு ஷூ வாங்க வேணாம், பால் வாங்க வேணாம். ஸோ அந்த மாரி அதே தான் நீங்களும். ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிராண்டடான ஷூ வாங்காதீங்க. தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நீங்க ஃபுட்பால்ல கன்டின்யூ பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கனாலே வி நெவர் நோ ரைட்? ஸோ ஒன்ஸ் யூ கைஸ் ஆர் கம்ஃபர்டபுள் ஆஃப்டர் 2, 3 மந்த்ஸ் இல்ல எல்லா ஷெட்யூலும் எனக்கு செட் ஆயிடுச்சு. மியூசிக் கிளாஸ் இல்ல, டான்ஸ் கிளாஸ் இல்ல, ஃபுட்பால் கன்டின்யூ பண்ண போறான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, யூ கேன் பை அ பேசிக் ஷூஸ். பேசிக் லோக்கல் பிராண்ட்ஸ் நெறைய இருக்கு. அன்சான்னு ஒண்ணு இருக்கு. சீகான்னு ஒண்ணு இருக்கு. கிப்ஸ்டா பிராண்ட்ல இருக்கு. ஃபுட்பால் பூட்னே கேட்டு வாங்குங்க. அண்ட் தென் பால் சைஸ் வாங்குறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். சைஸ் 3 ஆர் சைஸ் 4 இஸ் சஜஸ்டட். சைஸ் 5 இஸ் நாட் ஃபார் யுவர் கைஸ். கண்டிப்பா அது உங்களுக்கு கிடையாது. ஓகே. அபவ் 12க்கு தான் வந்து ஏஜ் அபவ் 12க்கு தான் வந்து சைஸ் 5. சைஸ் 3, சைஸ் 4 இஸ் சஜஸ்டட் அண்ட் ரெக்கமெண்டட். ஓகே. அண்ட் தென் சேம் திங் வீட்ல வந்து கிக்கிக் சொல்லி தர தேவையில்ல. இஃப் யூ கைஸ் ஹேவ் மச் ஸ்பேஸ், எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கு, எம்ப்டியான ஹால் இருக்கு, ரூம் இருக்குன்னா, விச் இஸ் ஃபைன். நீங்க வந்து அங்க சொல்லி தரலாம். கிக்கிங்குமே எப்படி சொல்லி தரலாம்னா, வால் பாஸ்லயே கிரவுண்ட் பாஸ் பார்த்துருக்கோம்ல. திஸ் இஸ் ஸோ வால் பாஸ் இதே மாரி உங்களுக்கு எம்ப்டி ரூம்ல ஒரு வால் இருந்துச்சுன்னா, கேன் டூ இட் ஆன் தி ஏர் ஆல்சோ. சி இந்த மாரி கிக் சொல்லி தரலாம். பால வந்து கிரவுண்ட்லயே படாம உன்னால எத்தனை டச் பண்ண முடியும்? சேலஞ்ச் ஹிம். 10 பண்ண முடியுமா? சூப்பர். என்கரேஜ் ஹிம்.
ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க எந்த அளவுக்கு அவன் கூட பேசுறீங்க, எந்த அளவுக்கு அவன்ட்டேருந்து என்ன நடந்துச்சு இன்னைக்கு, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண பாருங்க. அதே மாரி இன்னைக்கு ஒரு நாள் இப்போ மண்டே அன்னைக்கு நீங்க பாசிங் சொல்லி தரீங்கன்னா, அந்த பாசிங்க அன்னைக்கு அன்னைக்கு வந்து உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா, அதே பாசிங்க நெக்ஸ்ட் டே கன்டின்யூ பண்ணுங்க. அத கம்ப்ளீட் பண்ணாம, பாசிங்க ஒழுங்கா பண்ணல, நெக்ஸ்ட் டே அத விட்டுட்டு ட்ரிப்ளிங் போயிடலான்னு போகாதீங்க. இட் டேக்ஸ் 1 வீக்ஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். பாசிங் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரிப்ளிங் போங்க. தீஸ் ஆர் வால் பாஸஸ் இன் ஏர். ஏர்லயே பண்றது இதெல்லாம். ஸோ இது வால் பாஸ்லயே நெக்ஸ்ட் லெவல். ஸோ கோச்சிங்ல வந்து இப்படிதான் சொல்லி தரணும்னு எங்கேயுமே எழுதியிருக்கல. ஓகே. இப்படி சொல்லிக் கொடுக்கிறது பெட்டருங்கிறது தான் இருக்கு. ஸோ அதனால கோச் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் கரெக்ட். பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்தா கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. டெக்னிக்கலி வந்து பாலை எங்கே கிக் பண்ணணும், எங்கே எப்படி ஸ்டாப் பண்ணணும், எப்போ ட்ரிபிள் பண்ணணும், இது தெரிஞ்சுட்டா போதும். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் ட்ரில்லை வந்து எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லி தரலாம். ஆனால் அப்படி சொல்லி தர்றப்ப அது வந்து மேட்ச் ரிலேட்டடாக இருக்கணும். மேட்ச்சில் நீங்கள் சொல்லித்தரது வந்து சும்மா ஃபேண்டசிக்காக சொல்லி தரக்கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து மேட்ச்சில் இருந்தால் நல்லது. மேட்ச்சில் நடக்க போகிற சுச்சுவேஷனை எடுத்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வீட்டில் ஸ்பேஸ் இருந்தால் ஷூட்டிங் சொல்லிக் கொடுங்க. இல்லைனா சொல்லித்தர தேவையில்ல. அகாடமியில் கோச்சஸ் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க சரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஒரு ஒரு மேட்ச் உட்காந்து பார்த்தா நல்லாயிருக்கும் உங்கள் பசங்க கூட. எல்லா சனி ஞாயிறும் மேட்சஸ் நடக்கும். ஃபுட்பால் மேட்சஸ் நடக்கும். இந்த மாதிரி அவன் லெவல் ஆஃப் ஏஜ் பசங்க விளையாடுற மேட்சை போட்டு, அங்க பாருடா உன்ன மாதிரியே சூப்பரா ஒருத்தன் விளையாடுறான். பால் எப்படி ஸ்டாப் பண்றான் பாரு. எந்த லெக்ல ஸ்டாப் பண்றான் பாரு. எப்படி பாஸ் பண்றான் பாரு. இந்த பையன் இப்ப பால் லூஸ் பண்ணிட்டான். அங்க அவன் என்ன பண்ணியிருக்கலாம்னு கேளுங்க. அடல்ட் மேட்ச் காட்டுறதோட, இந்த மாதிரி சின்ன பசங்க மேட்ச் விளையாடுறத காட்டுனீங்கன்னா, ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா பேசிக்லாம் வந்து இதுல தான் நெறைய தெரியும் அவங்களுக்கு. பட் ஐ வுட் சஜெஸ்ட் ரெகுலரா மேட்ச் பார்க்கறது நல்லது. ரொம்ப ஸ்கில்ஃபுல் வீடியோஸ் காட்டாதீங்க. இட்ஸ் இஸ் அ பேட் திங். ஏன்னா அந்த ஸ்கில்ல பைசைக்கிள் கிக்னு ஒண்ணு இருக்கு. அந்த பைசைக்கிள் கிக் பண்றத வந்து பார்த்துட்டு வந்து எல்லாரும் அகாடமில ட்ரை பண்றாங்க. அதனால இன்ஜூரி ஆகுங்கிறத வந்து எதுலயுமே ஆ ஷோ பண்ண மாட்றாங்க வீடியோஸ்ல. ஸோ இதுதான் நடக்கும். இப்ப இந்த பையன் போட்ட பாஸ பிக் பாய்ஸ் சீனியர் பசங்க விளையாடுற மேட்சஸ் போட்டு காட்டுனீங்கன்னா, அவன் வந்து கரெக்ட்டா ஸ்டாப் பண்ணிடுவான் அந்த பிளேயர். இந்த பிளேயர் கரெக்ட்டா ஸ்டாப் பண்ணி நெக்ஸ்ட் கேம் விளையாட ஆரம்பிச்சிருப்பான். இவன் கிட்டுங்கிறதுனால இவனால ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ இவன் விளையாடுற மேட்ச்லயும் சேம் திங் தான் நடக்கும். ஸோ ஐ வுட் சஜெஸ்ட் யூ கைஸ் டு வாட்ச் கிட்ஸ் மேட்ச். நெறைய மேட்சஸ் இருக்கு. சி திஸ் இஸ் a 1 hour மேட்ச். இந்த மாரி யங் பிளேயர்ஸ் சின்ன பசங்க அண்டர் 10 நீங்க கூகுள்ல போறப்ப யூடியூப்ல போய் தேடுறப்பயே உங்க பையனோட ஏஜ் என்னவோ அத போட்டே நீங்க கேட்கலாம். அண்டர் 10 ஃபுட்பால் மேட்சஸ், அண்டர் 11 ஃபுட்பால் மேட்சஸ் அப்படின்னு. நீங்களும் அந்த மாரி டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா, மேட்ச் பார்க்கறது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். உங்க பையன் பார்க்கலனாலும் பரவால்ல, யூ கைஸ் ஸ்டார்ட் வாட்சிங் த ஃபுட்பால். ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கும். பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க உங்க கிட்ட கூட உட்கார்ந்து பார்க்குறப்ப, டீச் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் ஜூலை, ஆகஸ்ட்ல வந்து பிரீமியர் லீக்ன்னு ஒரு லீக் ஆரம்பிக்கும். ஹாட்ஸ்டார்ல வந்து சாட்டர்டே, சண்டே 6 பிஎம்லேருந்து ஓடும். ஈவினிங் 6 பிஎம்லேருந்து 10:00 வரையும் மேட்சஸ் போகும். எனி மேட்சஸ் இஸ் ஃபைன். ஏதோ ஒரு மேட்ச் பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா மேட்ச் பார்க்கறது வந்து அவனோட கேம் டெவலப்மென்ட் நல்லா இருக்கும். என்னோட இன்ஸ்பிரேஷன்
Look at him. Let me show an Instagram page for you guys. I don't know if I have that. So I don't know his age. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த பேஜ் பாருங்க. SHU_football14. ஓகே. என்னால வீடியோ ப்ளே பண்ண முடியல. ரெகுலரா இவனுக்கு வீடியோ போடுறது தான் வேலை. ஓகே. டே டு டேல வாட் இஸ் டூயிங்? டே டு டே ரன் எவ்வளோ தூரம் ரன் பண்ணுறது, வீட்டில் பால் வச்சு ட்ரிபிள் பண்ணுறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது, பால் ஜக்கிள் பண்ணுறது, ஹெட்டிங் பண்ணுறது. ஸோ இஸ் 112, 11 years old, 2014 born. ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். இந்த பையன் பண்ணுறதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவேன். என்ன வாட் டு சே? ஸோ எல்லாருக்கும் ஃபுட்பால் வருமாங்கிறது தெரில. இப்போ நான் என்னோட பையனுக்கு வந்து ஃபுட்பால் சொல்லித்தர முடியுமான்னு தெரியாது. யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்க தான், யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க தான் ஃபுட்பால் கற்றுக்க முடியும். எனக்கு அண்ணன் பையன் இருக்கான். ஸ்டில் ஐ குட்ன்ட் ஏபிள் டு டீச் ஹிம் பிகாஸ் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனுக்கு எதில் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கிரிக்கெட்டில் தான் போட முடியும். டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டான்ஸில் தான் போட முடியும். ஸோ அதனால் உங்கள் பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு எந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கேமில் அலோவ் பண்ணிவிடுங்க. ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபுட்பால் அலோவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்குது. இந்த பையனை ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிங்க. நான் இந்த லிங்க்கையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெவர் மைண்ட். So that's it from my end. If you guys have any doubts, we'll talk. Any doubt? Hi, sir. Sir, can you hear me? Sorry? Hi, ma'am. சார் இப்போ என் சன்னுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அக்டோபர் வந்தா 6 ஆக போகுது சார். Okay. மேஜர் ப்ராப்ளம் ஹீஸ் ஃபேசிங் இஸ் சோஷியல் டிஃபிகல்ட்டி. Okay. இப்போ எனக்கு வந்து டெக்னிக்கலா பண்ணிடுவான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பட் டாக்டிக்கல் அப்ரோச் எப்படி இருக்கும் சார்? டாக்டிக்கல் அப்ரோச் நீங்கள் அலோவ் பண்ணாதான் மேம் தெரியும். நம்ம இந்த வெபினாரோட இன்டென்ஷனே வந்து பேசிக் தானே. டெக்னிக்கல் மட்டும் தானே Okay, சொல்லி sir. தர போகிறோம். டாக்டிக்கல் எப்படி இருக்குன்னே தெரியாது இல்லை. இப்போ டாக்டிக்கலுமே எடுத்த உடனே வந்து 5 vs 5 போட்டுற மாட்டாங்க. புரியுது சார். டாக்டிக்கலுமே 1 vs 1 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எனி கோச்சஸ். ஓகே உங்க ஓகே பையன் உங்க பையன்கிட்ட பாலை கொடுத்துட்டு ஆப்போசிட்ல ஒரு பையனை நிக்க வச்சுட்டு அவனுக்கு பின்னாடி ஒரு கோல் போஸ்ட், உங்க பையனுக்கு பின்னாடி ஒரு கோல் போஸ்ட் வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே ஸோ அதனால அதை பத்தி யோசிக்காதீங்க மேம். ஓகே சார். ஓகே சார். ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னே தெரியல. சோஷியல் ப்ராப்ளம் இருக்கு, அதனால டாக்டிக்கல் வராது அப்படின்னு யூ டோன்ட் நீட் டு திங்க் அபவுட் தட். ஓகே சார். ஓகே. ஏன்னா நான் ஒன்ஸ் அப்ரோச் பண்ணேன், எங்க ஏரியால ஒரு கோச்சிங் சென்டர் அப்ரோச் பண்ணப்போ அவங்க சோஷியல் டிஃபிகல்ட்டி இருக்கு. அதர்வைஸ் நல்லா பேசுவான், அதெல்லாம் ஓகே சார். பட் சோஷியல் எஸ்பெஷலி வித் பியர்ஸ் அந்த டிஃபிகல்ட்டி இருக்கறனால அவங்க வந்து சேர்த்துக்கவே இல்லை அவனை. நான் ஒரு 1 year பேக் ட்ரை பண்ணேன் சார். அவங்க சேர்த்துக்கவே இல்லை. ஓகே. ஸோ அதனாலதான் நான் கேட்டேன் சார். நீங்க ஜாயின் பண்றப்ப எதுவும் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு எதுவுமே சொல்லாதீங்க மேம். பேசிக் நீங்க வீட்ல சொல்லி கொடுத்துட்டு என் பையனுக்கு ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் ஒரு ட்ரையல் கிளாஸ்க்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவ்வளவுதான் ஜாயின் பண்ண விடுங்க.
மோர் ஓகே தென் சார், ஓகே சார். முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் ஸ்கில் நீங்க டெவலப் பண்ணணும்னா, அவன் ஏஜ் பசங்களோட அவன் நெறைய மிங்கிள் ஆகணும். ஆமா நெறைய சார். நெறைய வந்து அடல்ட் தான் வந்து உங்க பையன சுத்தி அடல்ட் நெறைய பேர் இருந்தாங்கன்னா வந்து, ஹி வில் நெவர் லேர்ன் எனிதிங். அவன் அவன் ஆக்சுவலா மே சோசியல் யா ஸ்கில்ல டெவலப் பண்ணணுன்ற பர்ப்பஸ்க்காக தான் வந்து ஜாயின் பண்ண போனதே. பட் அவங்க அந்த ஸ்கில் அது இல்லன்ற ரீசன்னால தான் ஜாயின் பண்றதே சார். ஓகே, பட் அதையே ஒரு ரீசனா சொல்லி தே ஆர் ஸ்டாப்பிங். ஓகே. ஃபைன். ஓ எல்லா ஓகே சார். நான் எஸ் அவங்க சார். வந்து விக்கிறன் அது வந்து அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. சர்டைன் அகாடமிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசல்ட்ஸ்க்காக வொர்க் பண்ணுவாங்க. ரைட்? ஈவன் தோ தே ஆர் கோச்சஸ், அவங்களுக்கு மேல ஹையர் கோச்சஸ் இருப்பாங்க. கிளப் ஓனர்ஸ் இருப்பாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணீங்க. ஐ வாண்ட் த ரிசல்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து அவனுங்க போற டைம் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரா வந்து டெக்னிக்கலா இருக்க கிட்ட மட்டும் தான் எடுத்து ட்ரெயினே பண்ணுவாங்க. சில அகாடமிஸ்ல வந்து பேசிக் இல்லனாலே எடுத்துக்க மாட்டாங்க. புரியுது அதெல்லாம் சார். ட்ரையல்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம வந்து நம்ம பையன்ட்ட குறை இருக்கிறதுனால எடுத்துக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. தே ஹேவ் ஓன் ஸ்ட்ரக்சர்ஸ். எல்லா ஸ்கூல்லயும் நம்ம பையன சேர்த்துக்க மாட்டாங்கல்ல. ரைட்? புரியுது சார். சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. அந்த கோச் சொல்லிக் குடுத்தா தான் ஃபுட்பாலா? நோ, வி கேன் ஆல்சோ டீச் ஹிம், ரைட்? எங்க அகாடமில நான் எடுக்கிற 10 பேர்ல 6 பேர் 4 பேருக்கு டிலே இருக்கு மேம். ஓகே சார். ஸ்டில் ஐ அம் கோச்சிங் தெம். என்ன ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கறதுனால, ஒரு எக்ஸ்போஷர் குடுக்கறதுனால நத்திங் இஸ் ராங். ஸோ வி யூஸ்ட் டு கிவ் தெம் த ஸ்பேஸ் ஃபார் தெம். ஸோ அதனால புரியுது சார். ஒருத்தங்க ஒரு ஒரு கோச் வந்து எடுத்துக்கல. அதனால வந்து நான் ஃபுட்பால் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வேற எதுக்கு போனீங்கன்னா, இட்ஸ் யுவர் டெசிஷன் அப் டு யூ. டாக்டிக்கல் வந்து விட்டுருங்க. ஜஸ்ட் டீச் ஹிம் டெக்னிக்கல். We'll talk about the tactical later. Once he's comfortable with the technical, tactical, he will figure it out. காட் இட் சார். ஓகே சார். Yeah. தேங்க் யூ சார். Thank you. Sriram coach, if you want to add anything, can add. ஓகே. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ Yeah. மெயினா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன கெயின் பண்ணியிருக்கேன்னா, மோஸ்ட்லி பசங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபன் அண்ட் என்கேஜ்மெண்ட் இருந்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டே ஜென்ரேட் ஆகும். Yes. ஸோ அது வந்து ஒரு லைக் ஜென்ரலாவே லைக் மோஸ்ட் அகாடமிஸ்ல வந்து இஷ்யூவா இருக்கும். சில பேர் Mm. வந்து ரிசல்ட்ஸ்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த சீரியஸா இம்பாக்ட் பண்ணுங்கிறதுக்காகவே அந்த செஷன் வந்து சீரியஸா எடுத்துக்குவாங்க. Mm. Mm. பட் மோஸ்ட்லி அந்த ஏஜ் வந்துட்டு 10 இல்லைன்னா 11, 12 ஆற வரைக்குமே மோஸ்ட்லி அது கொஞ்சம் ஃபன் அண்ட் எங்கேஜிங்காக தான் எனக்கு தெரிஞ்சு கொண்டு போற மாதிரி பார்க்கணும். Okay. ஸோ அப்பதான் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் Mm. ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துட்டு விளையாடுறதுக்கு அந்த மைண்ட் செட் வந்துடும். அதுலேருந்து Mm. அவங்க Mm. கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. Yes. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணது தான் இப்போ இன்கேஸ் நீங்க பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட சைட்லயுமே வீட்டில் இருக்கும்போது அந்த ஃபன்னை கொண்டு வரதுக்கு என்ன எஃபர்ட் எடுக்க முடியுமோ எடுக்க பாருங்க. ஸோ அது ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு Yes. இம்பார்ட்டன்ட். மற்றபடி ஆகணும். Fine. ஸோ அதான் நீங்க வீட்ல சொல்லி தர்றப்பயுமே டு ஸ்டார்ட் வித் ஏதாவது ஃபன் கேமோட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா அகாடமிலையும் எல்லா கோச்சிங்லேயுமே ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணுறதே வந்து நாங்கள் ஜென்ரலாக எங்கள் அகாடமியில் ஃபன் கேம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஃபன் வார்ம் அப், சேலஞ்சஸ்ஸு, அப்ஜெக்டிவ்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றதுக்கு. எனி டவுட்ஸ்? சார் எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்கு சார். ம் ம் இப்போ நீங்க டெக்னிக் சொன்னீங்க, ட்ரிப்ளிங், ம் பாசிங். ம் ஸோ ஒரு இப்போ ஒரு 1 வீக் எடுத்தா அந்த 1 வீக்ல இப்போ 20 மினிட்ஸ் பர் டே ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா 1 வீக் ஃபுல்லாவே ட்ரிப்ளிங் தான், 1 வீக் ஃபுல்லாவே அப்படியே இல்ல ஆல்டர்னேட் பண்ணிக்கணுமா சார்? ஆல்டர்னேட் பண்ணுங்க மேம். போர் அடிச்சிடும். ஓகே நம்மளே சார். ஒரே நாளே ஒரு நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக வெறும் தோசையே சாப்பிட்டுட்டே இருந்தால் போர் அடிக்காது. ஸோ ஓகே சார். சேம் திங் மேம். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரே திங்கே பண்ண தேவையில்ல. டு ஸ்டார்ட் வித் 5-10 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. 20 மினிட்ஸ் இஸ் லாங் டியூரேஷன் மாதிரி ஓகே சார். ஆகிடும். இஃப் யூ ஹேவ் அ டைம் யூ கேன் டூ இட். ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் ஓகே மல்டிபிள் சார். திங்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். போர் அடிக்காத வரையும் எனிதிங் யூ கேன் கீப் ஆன் டூயிங் இட். ஒன்ஸ் போர் அடிச்சிச்சுன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். ஓகே சார். ஓகே சார்.
ம். ஓகே. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங். ரேவதி பாபநாசம் கேட்டிருங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மார்க்கர்ஸ் அட் த பிகினிங் லெவல். எனி டிஸ்டன்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேம். 30 மீட்டர்ஸ், ஐ மீன் 30 சென்டிமீட்டர்ஸ் லைக் தட். ஓகே சார், ஓகே. ஃபர்ஸ்ட் வால்லேருந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு பண்ணுங்க. அப்புறமேட்டு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்க. சாரி, ஐ டென்ட் see your message. I was in full screen. ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா மேம் உங்களுக்கு? இல்ல சார், வேற எந்த டவுட்டும் இல்ல சார். ஓகே. எனி டவுட்ஸ் ரீச் அவுட் டு கலை மேம். ஓகே, ஷி வில் ஏபிள் டு கனெக்ட் மீ. அதே மாதிரி சரஸ்ன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, சார் வேர் டு யூ கோச்? தேங்க்ஸ். ஐ திங்க் ஷி லெஃப்ட். ஃபைன். ஓகே மேம். கலை மேம். ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீராம் கோச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப இன்சைட்ஃபுல்லா, ரொம்ப எங்கேஜிங்கா இருந்துச்சு. வெரி குட். நான் அண்ணன் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் செஷனு. இன்னும் ஆஃப்லைன்னா ரொம்ப இன்னும் கனெக்டிவாக பேசலாம். ஓகே. மேபி டெமோ காமிச்சே கூட நம்ம வேணா நல்லா இருக்கும். ஓகே. பேரண்ட்ஸோட அவைலபிலிட்டி ஹாலிடே மாதிரி பார்த்து ஏதாவது ஒரு நாளில் கனெக்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே. தேங்க்யூ ஆல். ஓகே. எஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். பாய். பாய்.